إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே இரவு நேர பயான் நிகழ்ச்சியிலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். சஹாபாக்களின் வாழ்வினிலே என்ற தொடர் தலைப்பின் கீழே இன்றைய தினம் நபித்தோழர்களுடைய சில முக்கியமான சிறப்புகளுடன் நபி வழியை நிலைநாட்டுவதற்காக நபித்தோழர்கள் எந்த அளவுக்கு சிரமப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபித்தோழர்களுடைய சில சிறப்புகளை நாங்கள் நேற்றைய தினம் பார்த்தோம். உலகத்திலே எந்த ஒரு மனிதனாலும் அடைய முடியாத மிகப்பெரிய சிறப்புகளை நபித்தோழர்கள் அடைந்திருக்கிறார்கள். நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் சொல்வதென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நட்பு பாராட்டக்கூடிய பாக்கியத்தை நபிகள் நாயகம் பெற்றார்கள். உலகத்தில் யாரெல்லாம் யாரோடெல்லாம் நட்பு பாராட்டுகிறார்கள், ஆனால் நபிகள் நாயகத்தோடையே நட்பு பாராட்டின இந்த பாக்கியத்தை நபித்தோழர்களை தாண்டி யாருக்கும் கிடைக்க போறதில்லை. இரண்டாவதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாகவே நேரடியாக மார்க்கத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிச்சு. நபித்தோழர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தது யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சில மிக குறிப்பிட்ட சில நபித்தோழர்கள் அதிகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பக்கத்திலே இருந்து மார்க்கத்தை கற்றார்கள். இது ஒரு பாக்கியமா இல்லையா? என்னதான் பெரிய அறிஞர்கள் வந்தாலும், பெரிய பேச்சாற்றல் உள்ளவர்கள் வந்தாலும், மிகப்பெரிய பேச்சாளர்கள் வந்தாலும், ஆய்வாளர்கள் வந்தாலும் நபிகள் நாயகத்துக்கிட்ட இருந்து பாடம் படிக்கிற மாதிரி வருமா? வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புஇஸ்து பி ஜவாமில் கலீம், நான் ஒருங்கிணைக்கப்பட்ட சொற்களுடன் அனுப்பப்பட்டுள்ளேன். அதாவது ரசூல்லா பேசக்கூடிய சொல்லு கொஞ்சம் தான் இருக்கும், வளவலன்னு பேச மாட்டாங்க. ஆனா கருத்தாளுமிக்க சொல்லா இருக்கும், உள்ளத்துல தாக்கம் ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு தெளிவாக பேசக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் இருப்பார்கள். அப்ப அவங்ககிட்ட இருந்து நேரடியா பாடம் படிக்கக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்குது. அடுத்தது, இறைவனிடமிருந்து வஹீ செய்தி வந்துச்சே, வானுலகத்திலிருந்து வஹீ செய்தி வரும். இந்த வஹீ செய்திகள் வருவதை அவர்கள் என்ன செய்தார்கள்? சில அடையாளங்களை பார்த்தாங்க. ஒரு மணியுடைய ஓசை வடிவத்தில் வஹீ வர்றதை காது கொடுத்து கேட்டாங்க. சில நபித்தோழர்களுடைய பக்கத்தில் ரசூல்லா அமர்ந்து இருக்கும் போது வஹீ சேரும். ரசூல்லாக்கு வஹீ சேரும் போது அல்லாஹ் சொல்றான், இன்னா சனுல்கி அலைக்க கௌலன் சக்கீலா, நபியை உங்களுக்கு நாங்க கனமான சொற்களை, பாரமான சொற்களை தான் இறக்கிறோம். சொல்லு பாரம் என்று சொன்னா கருத்தாலம் தான், ஆனா புரியலாம். கருத்தாலம் என்ற பேர்ல புரியாத புதிரா குர்ஆன் இறங்காது. அனைவருக்கும் புரியக்கூடிய விதத்துல, விளங்கக்கூடிய விதத்துல குர்ஆன் அருளப்படும். ஆனா அந்த சொல்லிட வெயிட், உண்மையிலே வெயிட் இருக்குது. சொல்லுக்கு ஒரு நிறை இருக்குது, ஒரு எடை இருக்குது. ரசூல்லாக்கு வஹீ வரும் பக்கத்தில் ஒரு நபி தோழர்கிட்ட கால் மேல ரசூல்லா காலை வச்சு, முழங்கால வச்சு அமர்ந்து இருக்கிறாங்க சம்மானம் கொட்டி. அவரிட காலோடைய பாக்குது. அவர் சொல்றாரு, வஹீ இறங்குது, என்னுடைய கால் முழங்கால் கலண்டு போச்சு. அந்த அளவுக்கு பாரமான ஒரு நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹீ சேருது. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அது. அந்த வஹீ வர்ற அந்த வெயிட்ட இவர்கிட்ட காலால கூட உணர கிடைக்குதா இல்லையா? இது யாருக்காவது வேற யாருக்காவது கிடைக்குமா? கிடைக்காது. இந்த மாதிரி உலகத்தில் வரக்கூடிய எந்த சமுதாயம் நபிகள் நாயகத்தை சந்தித்த, நேரடியாக சந்தித்த, இஸ்லாத்தை ஏற்ற, அந்த இஸ்லாத்திலே வாழ்ந்து மரணித்த அந்த நபித்தோழர்கள் பெற்ற இந்த பாக்கியங்களை பெற மாட்டாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கைருக்கும் கரணி, உங்கள சிறந்தவர்கள் யாரு தெரியுமா? எனது தலைமுறையை சேர்ந்தவர்கள். யாரது எனது தலைமுறையினராக இருக்கிறாங்களோ அவங்க தான் டொப்பான ஆக்கள், சிறந்தவங்க. சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், பிறகு அவங்கள பார்க்கிறவங்க, பிறகு அவங்கள பார்க்கிறவங்க. இதை சொல்லும் போது
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்துக்கு இருக்கிற தனி இடம் என்னன்னு விளங்குது. 3 ஜெனரேஷன் ரசூலா சொல்றாங்க. என்ன நேரடியா சந்திச்ச இஸ்லாத்தை ஏற்ற ஒரு சமுதாயம், பிறகு அவங்கள கண்டு இஸ்லாத்தை ஏற்று வாழ்ந்த ஒரு சமுதாயம், பிறகு அவங்கள கண்டு இஸ்லாத்தை ஏற்று வாழ்ந்த ஒரு சமுதாயம். எல்லா இடத்துல இஸ்லாத்தை ஏற்றுன்னு ஏன் சொல்றேன்டா, காஃபிர்களும் வாழ்ந்தாங்க இந்த காலகட்டத்தில். அவங்க சிறந்தவர்களா வரமாட்டாங்க, இவங்க தான் வருவாங்க. அப்ப இதை வச்சு நபித்தோழர்களுடைய அந்த எந்த அளவுக்கு அவங்களோட மதிப்பென்றது விளங்குது ரசூலா கிட்டேயே. ரசூலா சொன்னா வமா யந்திகு அனில் ஹவா, மனோ இச்சப்படி பேச மாட்டார். இன்ஹுவ இல்லா வஹயுவா, வஹி மூலம் அறிவிக்கப்படுறது தான். அல்லாவே சொல்றான்னு அர்த்தம். அப்ப இந்த சமுதாயம் சிறந்தவங்க என்று அல்லாஹ் சொல்றார். இப்ப எதுல இந்த சிறப்பு கிடைக்குது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில தொடர்ச்சியா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கடா, இன்ன பாதக்கும் கௌமன், இந்த 3 தலைமுறையினருக்கு பிறகு இன்னொரு தலைமுறை வரும். அவங்க எப்படி இருப்பாங்க, யஹூனூன வலா யூதம்னூன், அவங்க மோசடி செய்வாங்க, நாணயத்தை பேண மாட்டாங்க. இப்ப சிறந்த சமுதாயம் என்று ரசூலா எதுல சொல்றாங்கன்னு விளக்குதா, ரசூலாவுடைய சமுதாயம் சிறந்தவங்க, பிறகு வர்றவங்க சிறந்தவங்க, அதுக்கு பிறகு வர்றவங்க சிறந்தவங்க. எதுல, நாணயத்தை பேணுவார்கள், மோசடி செய்ய மாட்டார்கள். வயஷ்ஹதூன வலா யுஸ்தஷ்ஹதூன், பிறகு வரக்கூடிய ஒரு சமுதாயம் சாட்சியம் கூற அழைக்கப்படாமலே சாட்சியம் சொல்லுவாங்க. அதை எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யறது அலையாத விருந்தாளியா, கூப்பிடாமலே வேலை பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முந்திக் கொண்டு பகட்டுக்கும் பெருமைக்கும் வேலை செய்யறதுக்காக வேண்டி சிலவங்க முந்தி அடிச்சு கொண்டு வருவாங்க. சாட்சியம் கூறத்துக்கு அழைக்கப்பட்டு சாட்சியம் கூறாம இருந்தா அது பெரும்பாவம். ஒரு இன்சிடென்ட்டை காண்றோம், நான் தான் ஐ விட்னஸ், அவன் கூப்பிடுறான் பாதிக்கப்பட்டவன், நீங்க தான் சாட்சியா இருக்கிறீங்க, நீதிமன்றத்தில் எனக்காக வேண்டி ஆஜராகி நீங்க சாட்சி சொல்லுங்க. எல்லாம் என்ன நினைப்பாங்க, இது எங்களுக்கு தேவையில்லாத வேலை, வீணா நீதிமன்றம் கோர்ட் வாசல் அலைஞ்சு கொண்டு இருக்க வேண்டி வரும் என்று பின்வாங்குவாங்க. அப்ப சாட்சியம் கூற அழைக்கப்பட்டு சாட்சியம் கூறவில்லை என்றால் பெரும்பாவம். அது பாவத்தில் பெரும்பாவமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பொய் சாட்சியமா சொன்னா அதுவும் பெரும்பாவம். இந்த பிறகு வரக்கூடிய 3வது தலைமுறையினர் என்ன செய்வாங்க, சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்களை தாண்டி வரக்கூடிய 4வது ஜெனரேஷன், அவங்க என்ன பண்ணுவாங்க, சாட்சியம் கூற அழைக்கவே இல்லை. அவங்கள அழைக்கலன்னா அவங்க கண்டு இருக்க மாட்டாங்க, அல்லது அவங்களோட சாட்சியம் வெளியிடா இருக்காது, ஏன்னா அந்த அளவுக்கு நேர்மை இருக்காது. ஆனா சாட்சியம் சொல்லுவாங்க பொய்யாக, பகட்டுக்காக, அந்தஸ்துக்காக தலையை காட்டுறது, ஒரு விஷயம் இருக்காது. ஆனா நான் தான் ஆள் என்ற மாதிரி காட்டிக்கொள்வாங்க. இப்ப இருக்கிறாங்களா இல்லையா, சிலவங்க இருப்பாங்க, மேட்டரை தேடி பார்த்தா அறிவுலே ஒன்று இருக்காது, குணத்திலே ஒன்று இருக்காது. ஆனா என்ன சொல்லிக் கொள்வாங்க, நம்மளை விட்டாக்கள் இருக்கிறாங்களா, நாங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, இந்த வாயால பீத்திக் கொள்வாங்க. இந்த கதை இல்லை இஸ்லாத்துல. ரசூலா சொல்றாங்க, இந்த தன்மை, நேர்மை என்ற தன்மை, இது எல்லாமே நபித்தோழர்கள் கிட்ட, தாபீன்கள் கிட்ட, தபா தாபீன்கள் கிட்ட தான் இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி வயந்திரும், அவங்க நேர்ச்சி செய்வாங்க, வலா யஃபூன, அதை நிறைவேற்ற மாட்டாங்க. அல்லாஹ்வுக்காக நேர்ச்சி செஞ்சாலும் நிறைவேற்றாதவங்க வருவாங்கன்னு சொல்றாங்க. நபித்தோழர்களுடைய நேர்மையை பாருங்க. ஹதீஸ் கலையில ஹதீஸ்கள் அறிவிக்கப்படுகின்ற நேரத்தில் பிறகு வந்த சமுதாயங்கள்ல கூட என்ன செய்வாங்க, சாட்சியாளர்கள் யாரு என்ன சொல்றாங்க, நம்பகமானவர்களா பலவீனமானவர்களா, நினைவாற்றல் நல்லதா, அவங்க பொய் சொல்லக்கூடியவங்களா, இட்டு கட்டுறவங்களா, அல்லது வயோதிப காலத்தில் மூல கோளாறு ஏற்பட்டுச்சா, இப்படியெல்லாம் செக் பண்ணுவாங்க. நபி தோழர்களுடைய விஷயத்துல இந்த மாதிரி பார்க்கவே மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, அவங்க கரெக்டானாக்கள், அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க என்று அந்த ஹதீஸ் கலையில ஒரு விதியை நபி தோழர்களுக்கு வச்சிருக்கிறத பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்றாரு, லா அதிரி அதக்கர நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத கர்னைன் அவு சலாசத்தன், ரசூலா 2 தலைமுறையினர் சொன்னாங்களா, ரசூலாக்கு பிறகு 3 தலைமுறையினர் சொன்னாங்களான்னு சந்தேகமா இருக்குது அப்படி சந்தேகத்தோடு அறிவிக்கிறார் ஹதீஸ. 2 தலைமுறையினர் சொன்னா சஹாபாக்கள் ரசூலாவுடைய தலைமுறையினர், தாபீன்கள், தபா தாபீன்கள் வருவாங்க. 3 தலைமுறையினர் என்று ரசூலா சொன்னா தபா தாபீன்களை கண்டவங்க இருப்பாங்களே, அவங்களும் இந்த பட்டியலுக்குள்ள வந்துருவாங்க, அவங்களும் நல்லாக்கள் என்ற மாதிரி ஆகிரும். ஆனா சந்தேகம் இருப்பதனால அதை விட்டுருவோம். எது எப்படி போனாலும் என்ன நிலைமை வருது, சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் சிறந்த சமுதாயம், நல்ல ஒழுக்கமானவங்க, நேர்மையா நடக்கக்கூடியவங்க என்பதை இந்த ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை குத்துபா நடத்துறாங்க. குத்துபாவுல
உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர்ல ஏறி உட்கார்ந்து சொல்றாங்க, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இன்னி கும்து ஃபீக்கும் கமகாமி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் எப்படி உங்கள் முன்னாடி மக்கள் முன்னாடி நின்றார்களோ அதே போன்று நானும் உங்கள் முன்னாடி நின்று கொண்டிருக்கிறேன். அப்படி நின்று ரசூலா என்ன சொன்னாங்க, ஃபகால ஊசிக்கும் பி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் விஷயத்திலே நான் வசியத் செய்கிறேன், நான் என்னுடைய தோழர்கள் விஷயத்தில் உங்களுக்கு வசியத் செய்கிறேன். வசியத் என்றா வலியுறுத்தி, அவங்களோட விஷயத்துல நல்லமாய் நடங்க, அவங்களோட நட்பு பாராட்டுறதுல நேர்மையா நீங்க நடந்துக்கோங்க, அவங்கள எதிரிகள் ஆக்காதீங்க என்றதான் இந்த வசியத் செய்யறதுல வரும். அவங்களோட நல்லா இருக்கணும். ரசூலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலா இப்படி சொன்னாங்க, சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், பிறகு அவர்களை கண்டவர்கள், பிறகு அவர்களை கண்டவர்கள், அவர்களுக்கு அடுத்தடுத்துதான் வருவாங்களே, இந்த சமுதாயத்திலையும் வசியத் செஞ்சாங்க, நல்ல மாதிரி நாங்க நடந்து கொள்ளணும் அவங்களோட. இப்போ பெற்றோர்கள் விஷயத்தில் அல்லாஹ் வசியத் செய்வான். வசியத் செய்வான் என்ன அர்த்தம்? பெற்றோர்களுக்கு நல்ல உபகாரம் செய்யணும், நல்லா அவங்கள கவனிக்கணும், பண்பா அன்பா அவங்களோட இருக்கணும், அவங்கள நேசிக்கணும். தோழர்கள் விஷயத்தில் ரசூலா வசியத் செஞ்சா அதான், அவங்களோட பாசமா இருக்கணும், அவங்கள நேசிக்கணும், அவங்களோட அன்பு பாராட்டணும், அவங்கள கண்ணியப்படுத்தணும். இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நபி தோழர்களுக்கு தான், அடுத்த தலைமுறையினருக்கு தான், அடுத்த தலைமுறையினருக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன செய்தியை சொல்லி காட்டுறதை நாங்க பார்க்கிறோம். பிறகு சொல்றாங்க, சும்மா யஃப்ஸவுல் கதிபு, அதுக்கு பிறகு பொய் பரவும். பொய் என்ன செய்யுமாம்? தாறுமாற பரவ ஆரம்பிக்கும். ரசூலோட பேர்ல இட்டு கட்டுவாங்க, ரசூல்லா சொல்லாததெல்லாம் சொல்லுவாங்க, நேர்மை இல்லாம திட்டமிட்டு வேலை பார்ப்பாங்க. அதனால தான் ரசூலா சொல்றாங்க, மன் கதவ அலைய முத்தஅம்மிதன், யார் என் மீது வேண்டுமென்றே போய் சொல்லுவாங்களோ ஃபல்யதபவ்வ மகாதஹு மினன்னார், அவர் ஒதுங்க வேண்டிய நரகமாக்கி கொள்ளட்டும். வேண்டுமென்றே விஷயத்துல போய் சொல்லாதீங்க. தவறுதலா சொல்லிப்படலாம், கேட்கறதுல கோளாறு வந்து, அறிவிக்கிறதுல மிஸ்டேக்க பண்ணி, மனிதர் என்ற வகையில மிஸ்டேக் நடக்கலாம். ஆனா என்ன வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க, வேணுமென்று திட்டமிட்டு போய் சொல்லிடாதீங்க அப்படின்னு கண்டிக்கிறத பார்க்கிறோம். அது நபி தோழர்கள் செய்ய மாட்டாங்க. அடுத்தடுத்த தலைமுறையினர்கள் வேண்டுமென்று திட்டமிட்டு இட்டு கட்டி சொல்ல மாட்டாங்க, மிஸ்டேக்ல நடக்கலாம். ஆனா அதுக்கு பிறகு வரக்கூடிய 4வது ஜெனரேஷன்ல வேணுமென்று என்ன செஞ்சிருவாங்க, பொய்ய பரப்பிடுவாங்க, திட்டமிடுவாங்க. ஏனென்றா அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தோழமை கொண்டவர்கள் இல்ல, அவங்களோட தோழமை கொண்டவர்களும் சமுதாயத்தில் இல்ல, அவங்களோட தோழமை கொண்டவர்களும் சமுதாயத்தில் இருப்பாங்க. ஆனா அவங்க ஒரு அளவு தான் போகலாம், அதை தாண்டி போக முடியாது. இந்த மாதிரி சிறப்பு மிக்க ஒரு சமுதாயமாக சமுதாயத்தை சொல்றாங்க. இப்ப நான் கேட்கிறேன், இந்த சமுதாயத்தில் பொய் சொல்லாதவர்கள் யாருமே கிடையாது சொல்லுமா? ஏலா. இந்த சமுதாயத்தில் எவன்தான் பொய் சொல்றவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எவன்தான் பொய் சொல்லாதவன் என்று கேட்டா அதுக்கும் பதில் இல்லை. ஏன்? எல்லாமே விட்டு சர்வசாதாரணமா பொய் சொல்றான். பொய் என்றதே நன்மையா மாறி போற அளவுக்கு பொய் பரவி கொண்டு போகுது. இந்த சமுதாயத்தில் நேர்மை இல்லை. ஒரு காலத்துல எங்களை பார்த்து நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தான், முஸ்லீம்களை பார்த்து, ஆரம்ப தலைமுறையினரை பார்த்து. இப்ப யாராவது பார்த்து வரக்கூடிய நிலைமையில இருக்கிறோமா? சரி, முஸ்லீம்கள்ல பொதுவான இடத்தை விடுங்க, ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடியவங்களை பார்த்து வரக்கூடிய நிலைமைக்குதா? எல்லாம் ஃப்ராடு, பித்தலாட்டம், எல்லாம் ஏகத்துவத்தை வச்சு வியாபாரம் நடத்துறான், மார்க்கத்தை வச்சு வருமானத்தை சம்பாதிக்கிறான். இந்த மாதிரி நிலையில இருக்கிறத பார்த்தே மக்கள் ஒதுங்குறாங்க. எப்படி இவங்களோட எப்படி ஏத்துக்கொள்றது? தௌஹீத் போர்வையில சுத்துறாங்க, அலைகிறாங்க. நேர்மை என்றது சல்லி காசுக்கு எடுக்கிறதுக்கு வழி இல்லாத அளவுக்கு ஆகி இருக்கிறத பார்க்கிறோம். இந்த நபிகள் நாயகத்துடைய சமுதாயம் அதுல சிறப்பானவர்களா இருந்தாங்க. இந்த அளவுக்கு சொல்றாங்கடா ரசூல்லா சொல்றாங்க பாருங்க, யஅதி அலன்னாசி ஸமானுன், ஒரு காலம் வரும், யௌசூன், அந்த நேரத்தில் மக்கள் போர் செய்வார்கள். ஃபயுகாலு லஹும் ஃபீக்கும் மன் சஹிப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கேட்பாங்க, உங்களோட இந்த போர் செய்ய வந்தவங்க கிட்ட கேட்பாங்களா, உங்களுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தோழமை கொண்டவர்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படி கேட்பாங்களா. கேட்டோடனே பதில் சொல்லுவாங்களாம், ஃபயகூலூன் நாம், ஆமா ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் ஒருவர் நம்முடன் இருக்கிறார். சொன்ன உடனே ஃபயுஃப்தஹு அலைஹி, அவங்களுக்கு வெற்றி அளிக்கப்படும், தோக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் ஒருவர் படையில இருக்கிறதா செய்தி வந்தாலே எதிரணி என்ன செஞ்சிருவாங்க, சரண்டர் ஆகிடுவாங்க. அவ்வளவு கண்ணியம் பாருங்க. நபி தோழர்கள் இருக்கிற இடத்துல நாங்க எப்படி யுத்தம் பண்றது? முடியாதே. அந்த அளவுக்கு ஒரு கண்ணியமாக இந்த நபி தோழர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை பார்க்கிறோம். அதே மாதிரி சும்மா யஹ்சூன், பிறகு மீண்டும் போர் செய்வார்கள் பொறவு காலத்துல. ஃபயுகாலு லஹும் ஹல் ஃபீக்கும் மன் சஹிப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்ககிட்ட
ரசூலுல்லாவுடன் தோழமை கொண்டவர்கள் இருக்கிறார்களா, அதாவது தாபீன்கள் இருக்கிறாங்களான்னு கேட்பாங்களா. உங்கள்கிட்ட ரசூலுல்லாவுடைய சஹாபாக்களோட யாராவது நட்பு வச்சவங்க இருக்கிறாங்களா அப்படி கேட்பாங்களா. அப்ப சொல்லுவாங்களா, நாம் ஆமா எங்களோட இருக்கிறாங்க. சொன்ன உடனே அவர்களுக்கும் வெற்றி அளிக்கப்படும். இப்படி ஹதீஸ்கள்ல வருது பாருங்க. ஒரு போர் என்று சொன்னாலே எதிரிகள் பலமா அடுத்த அணியை முறியடிக்கிறதுக்கு வருவாங்க, அல்லது ஒரு அணி முஸ்லீம் அணியா இருந்தா எதிர் அணியை முறியடிக்கிறதுக்கு வருவாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது பாருங்க, ஒரு நபி தோழர் இருக்கிறதான்னு கேட்டு ஆமா இருக்கிறாங்கன்னு சொன்னா வெற்றி அளிக்கப்படுமா. அல்லாஹ்வினால் அந்த வெற்றி அல்லாஹ் கொடுத்துருவான். எப்படிப்பட்ட வெற்றி? போர்ல வந்த எதிரிகள் சரணடைவாங்க, அல்லது பின்வாங்கி ஓடுவாங்க, அல்லது அந்த போரை தாக்கு பிடிக்க முடியாம சமாதானமாகி இவங்களுக்கு சரண்டர் ஆகிடுவாங்க, சரணடைஞ்சிடுவாங்க. இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு கண்ணியத்தை நபி தோழர்கள் கொடுத்திருக்காங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, அந்த நபி தோழர்களுடன் தோழமை கொண்டவர்கள் தபா தாபீன்கள் இருக்கிறாங்களான்னு கேட்கப்படும். ஆமெண்டுவாங்க, ஃபயுத்தகுலஹும் அவர்களுக்கும் வெற்றி அளிக்கப்படும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இவ்வளவு சிறப்பு யாருக்கு? நபி தோழர்களுக்கு. நீங்க யாராவது இந்த காலத்துல தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் எதிரணியில் இருக்கிறார்களா என்று கேட்டு ஆம் இருக்கிறார்கள், அப்ப வெற்றி அளிக்கப்படும் சொல்லலுமா? அப்பதான் டபுள் மடங்கு அடி விழும். இப்படிதான் நிலைமை. ஏண்டா கொள்கையில தெளிவா தான் இருக்கிறோம், கொள்கையில உறுதியா தான் இருக்கிறோம். நடைமுறையில் நிறைய பிரச்சனை இருக்குது. பார்க்கிறதுக்கு பெரிய ஹாஜியார்மார்கள் தான் இருக்கிறாங்க, எல்லாரும் பார்க்கிறதுக்கு முத்தகைன்கள் தான். ஆனா நடைமுறையை பார்த்தா எடுக்கிறதுக்கு வழி இல்லை. மார்க்கம் என்றது ஜீரோல நிக்குது. நேர்மை இல்ல, பொய், புறம், கோல் இது இருக்குது. அதனால நாணயம் இல்ல, நம்ப முடியாது, நம்பி பேச முடியாது, நம்பி பழக முடியாது, அமானிதங்களை பேண முடியாது, வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத ஒரு சமுதாயங்கள் மாறி கிடக்குது. ஏனைய சமுதாயங்களை விடுங்க, நம்ம சமுதாயம் இருக்கலாமா? ஏகத்துவ சமுதாயம் இருக்கக்கூடாது. ஆனா பாருங்க, அந்த சமுதாயங்களுக்கு பாருங்க அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு அந்தஸ்தை கொடுக்குறான். அவங்களும் மனுஷர் தானே, அவங்களுக்கு உலக தேவை இருக்கத்தானே செய்து, அவங்களும் வியாபாரம் செய்யத்தானே செஞ்சாங்க, அவங்களும் குடும்ப வாழ்க்கை நடத்தத்தானே செஞ்சாங்க. நேர்மையா இருந்தாங்களா இல்லையா? சரி, மக்களோட நேர்மையா இருக்கிறத விடுங்க, மனைவியோட நேர்மையா இருக்கிறானா? நாணயத்தை பேணுறானா? அவங்களோட அமானிதங்களை பாதுகாக்கிறானா? இல்லைங்க, மனைவி கூட நேர்மை கிடையாது. அக்குது நிக்காண்டு கள்ளத்தனமா கல்யாணம் முடிக்கிறார் எல்லாரும். ரெண்டாம் கல்யாணம் என்ற பேர்ல முதலாவது பொண்டாட்டிக்கு சொல்லாம, அவக்கு அறிவிக்காம, அனுமதி கேட்க தேவையில்ல. நீ திருமணம் முடிக்கணுமா இல்லையா? எப்படி முடிக்கணும்? மார்க்க சட்டத்தின் அடிப்படையில் முடிக்கணும். இலங்கை அரசாங்கத்தில் திருமணத்தை பதிவு செய்யணும், அப்பதான் செல்லுபடியாகும். இல்லாட்டி இது விபச்சாரத்துக்கு சமம். ஆனா அக்குது என்ற பேர்ல நிறைய இந்த ஏகத்துவ சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த வேலையை செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? திருமணம் என்ற பேர்ல, ஒப்பந்த திருமணம் என்ற பேர்ல விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா திருமணம் செஞ்சதா நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஊர் உலகத்துக்கு திருமணம் தெரியாது. ஆனா மேலோட்டமா பார்த்தா நல்ல மனுஷமா இருப்பாங்க. உள்ளுக்கு ஆராய்ஞ்சு பார்த்தா துருவி யாரை ஆராயக்கூடாது, அது தப்பு. சரி, ஒரு விஷயத்துல தேடி பார்த்தா என்ன நடக்குது? ஆக்களோட மேட்டர் எல்லாம் வெளியே வருது. வேற கள்ள பொண்டாட்டி வச்சிருக்காங்க. திருமணம் என்ற பேர்ல முடிச்சதா சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. நேர்மை இல்ல, மனைவிக்கு நேர்மை இல்ல, எங்க சமுதாயம் உருப்பட போகுது? குடும்பத்துக்கு நேர்மை இல்ல, நண்பர்களுக்கு நேர்மை இல்ல, ஒரு சமுதாயத்துக்கு நேர்மை இல்ல. அதான் அவங்க சிறந்தவங்களா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போக முடியல. எல்லாத்திலையும் நம்பி ஒப்படைக்கலாம், நம்பி பேசலாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய கொள்கையில உறுதியாக இருந்தாங்க. இவ்வளவு சிறப்பு நபி தோழர்களுக்கு இருக்குது. இந்த சிறப்புகள் எல்லாம் இருந்தாலும் நபி தோழர்களை பின்பற்றலாமா? இவ்வளவு சிறப்பு இருக்குது, இவ்வளவு கண்ணியம் இருக்குது, இவ்வளவு அந்தஸ்து இருக்குது. அதற்காக நபி தோழர்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று யாரும் நினைத்து விடாதீர்கள். பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் ரசூலும் என்ன சொல்லல. பின்பற்றதா இருந்தா நாங்க எதை பின்பற்றணும்? வஹியை தான் பின்பற்றணும். இத்தபியூ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து எது உங்களுக்கு அருளப்பட்டதோ அதை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். வலா தத்தபியூ மின் தூனி அவுலியா, அவனை விடுத்து எந்த அவுலியாவையும் பின்பற்றாதீங்க. அல்லாஹ் சொல்லிட்டான். அவுலியாக்கள் நம்பர் 1 அவுலியாவை யார் நிப்பா? நபி தோழர்கள் தான். அந்த நபி தோழர்கள் என்ற அவுலியாக்களை என்ன செய்ய முடியாது? பின்பற்ற முடியாது என்றால் நேசர்கள், இறைவனை நேசித்தவர்கள், நபி தோழர்கள், அவங்கள கூட எங்களுக்கு பின்பற்றலாமா? பின்பற்ற முடியாது. பின்பற்றப்பட வேண்டியது வஹீதான். நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றோம். ஏன் பின்பற்றோம்? அவங்க இந்த முகமது என்ற மனிதரை பின்பற்றுவோமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுமா? அல்லாஹ்வின் தூதரை நாங்கள் பின்பற்றுகிறோமே தவிர தனிப்பட்ட முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை நாங்கள் பின்பற்றவில்லை. அவர் அல்லாஹ்வுடைய தூதராக இருப்பதனால், அவரை பின்பற்றுமாறு அல்லாஹ் கட்டளையிடுவதனால், அப்படி பின்பற்றினால்தான்
நாங்கள் அல்லாவை நேசம் கொள்ள முடியும் என்று அல்லாஹ் சொல்வதனால் தான் நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றோம். ரசூலுல்லாஹ் அப்படித்தான் சொல்றாங்க, இதா அமர்த்துக்கும் பிஷையின் மின் அம்ரி தீனுக்கும், மார்க்க விஷயத்துல ஏதாவது நான் உங்களுக்கு கட்டளையிட்டேன்னு சொன்னா ஃபஹுது மஸ்ததாத்தும், முடிந்த அளவு அதை கடைபிடிச்சு பற்றி பிடிச்சுக்கோங்க. வைதா அமர்த்துக்கும் பிஷையின் மின் அம்ரி துனியாக்கும், உலக விஷயத்தில் ஏதாவது கட்டளையிட்டால் இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போல ஒரு மனுஷன் தான், சரியாவும் சொல்வேன் தவறாவும் சொல்லுவேன், அதுல நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், சரியா ஜட்மெண்ட் வரும் பிழையா ஜட்மெண்ட் வரும், மனுஷன் தானே. அவ மனுஷன் என்ற வகையில முகமது என்ற வகையில என்ன பின்பற்றாதீங்க. விரும்பினா தனிப்பட்ட கருத்தை ஏத்துட்டு போலாம், இல்லன்னா மறுத்துட்டு போலாம். தூதரா நான் சொல்றதுல மறுப்பு இல்ல, சமேனா வாத்தானா செவியுற்றம் கட்டுப்பட்டோம். அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, மன் அமில அமலன் லைஸா அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், ஒருவர் அமல் செய்கிறார், நாம் அவருக்கு அந்த அமலை என்ன செய்யவில்லை, அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கவில்லை, செய்யுமாறு கட்டளை வழிகாட்டவில்லை, ஃபஹுவ ரத்துன், அது ரத்து செய்யப்பட்டுவிடும், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அமல் செய்வதாக இருந்தா இறை தூதருடைய வழிகாட்டல் இருக்கணும். இறை தூதர் சொல்லாதோண்ட நாங்க செஞ்சாலே அமல் இல்லைன்ட்டாங்க. இப்ப சஹாபாக்கள் சொன்னதை செஞ்சா மார்க்கமாகுமா? மார்க்கமாகாது. அப்ப நாங்க இதை சொன்ன உடனே சஹாபாக்களை நாங்க மதிக்கிறோம், எங்களோட உயிருக்கு மேல. ஆயத்துல் ஈமான் உப்புல் அன்சார், அன்சாரிகளை நேசிக்கிறது ஈமான்ல ஒரு அடையாளம். அன்சாரிகளை நாங்கள் நேசிக்கிறோம், முஹாஜிர்களை நாங்கள் நேசிக்கிறோம், பத்ர் போர்காலிகளை நாங்கள் நேசிக்கிறோம், உஹதுல ஷஹீதானவர்களை நாங்கள் நேசிக்கிறோம், பையத்துர் ரில்வானில் கலந்து கொண்ட நபித்தோழர்களை நேசிக்கிறோம், ஒட்டுமொத்த நபித்தோழர்களையும் நேசிக்கிறோம். பின்பற்ற மாட்டோம். பின்பற்றுறது என்பது வேறு, நேசிப்பது என்பது வேறு. நேசம் என்பது பின்பற்றதுல வராது. பின்பற்றது என்பது அல்லாஹ் சொல்லி பின்பற்றதுல வரணும். நேசத்துக்காக பின்பற்ற போனா எல்லாம் மார்க்கமாகிரும். சொல்வது எல்லாமே ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க, ஒவ்வொண்ட மனிதர்கள் தானே, சிந்தனையில கோளாறுகள் வரலாம், வித்தியாசமான கருத்துக்கள் சொல்லலாம். இதை சொன்ன உடனே என்ன சொல்றாங்க தெரியுமா, இவங்க நபித்தோழர்கள் திட்டுறாங்க. நபித்தோழர்களை திட்டக்கூடாதுன்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. எப்படி வருது, லா தசுபு அஸ்ஹாபி, எனது தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள். தோழர்களை திட்டக்கூடாதுங்க. ஏன் தெரியுமா, தோழர்களை திட்டினா அவங்க முஸ்லிமாவே இருக்க முடியாது. கவாரிஜிகள், ஷியாக்கள், மூத்தசிலாக்கள், ஜஹ்மியாக்கள், இது போன்ற வழிகட்ட இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய பிரிவுகள் தோழர்களை பச்சையா திட்டினாங்க. உம்மாத்துல் மூமினீன்களை விபச்சாரிகள் என்று சொன்னார்கள். அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்களை முர்த்ததாகி விட்டார்கள், காஃபிராகி விட்டார்கள் என்று சொன்னார்கள். ஆனா அவங்க தோழர்களை அவங்க திட்டினதும் நாங்க சொல்ற இந்த விமர்சனமும் ரெண்டும் உண்டா? பின்பற்ற கூடாது என்பது திட்டுதலா? திட்டுறதுண்டா என்னது? ஏசுறது. எப்படி ஏசுறது? நபி தோழர்களை பார்த்து இவங்க மோசமானவங்க, பைத்தியக்காரவங்க, கூறுகட்டவங்க, இப்படி சொன்னாதான் திட்டுறதுன்னு அர்த்தம். விமர்சனத்தை குறை சொல்றது, கேவலமா குறை சொல்றது. விமர்சனத்துல நல்ல பார்வையில விமர்சனம் செய்யலாம், கேவலமான ஒரு பார்வையில அசிங்கமான வார்த்தைகள்ல விமர்சிக்கிறது இதான் திட்டுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வைஸா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாஸ். குர்ஆன்ல சூரா பக்ரால ஆரம்பத்திலே வரும் 13வது வசனம். இவர்களுக்கு சொல்லப்பட்டால், யாருக்கு? காஃபிர்களுக்கு, ஆமினு நீங்கள் ஈமான் கொள்ளுங்களே, கமா ஆமனன் நாஸ், இந்த மக்கள் ஈமான் கொண்ட மாதிரி நீங்களும் ஈமான் கொண்டா என்ன ஆக போகுது என்று சொன்னால் அவங்க கேட்பாங்களாம் காஃபிர்கள், அனு உமினு கமா ஆமன சுஃபஹா, இந்த பைத்தியக்காரர்கள் ஈமான் கொண்ட மாதிரி நாங்க ஈமான் கொள்ளணுமா? இந்த நபி தோழர்களை திட்டுறாங்க. யாரு? காஃபிர்கள் திட்டினாங்க, மக்கத்து காஃபிர்கள். இதெல்லாம் பொறுக்கல. அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? அல்லாஹ் இப்ப அவங்கள திட்டுறான், அலா இன்னமும் உமு சுஃபஹா, நீங்க தாண்டா பைத்தியக்காரங்க அப்படின்றாங்க. நபி தோழர்களை காஃபிர்கள் திட்டும் போது அதுக்கு பதிலாக யாரு திட்டுறா? அல்லாஹ் திட்டுறான், நீங்க தாண்டா பைத்தியக்காரங்க. இவங்க பைத்தியக்காரங்களா? வலாக்கில்லா யஅலமூன், நீங்க தான் விவரம் அறியாத முட்டாள்கள். அல்லாஹ் சொல்றான். நபி தோழர்களை பைத்தியக்காரன், அல்லாஹ்வே ஏசுவான், நீ பைத்தியக்கார. அந்த திட்டுதல், அந்த விமர்சனம் தான் இஸ்லாம் என்ன செய்து வேணாண்டது. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத ஒரு சபையில முனாஃபிகள்ல ஒருத்தன் என்ன செய்யறான்னு சொன்னா, சஹாபாக்களை பார்த்து இப்படி ஒரு விமர்சனத்தை பண்றான். ஆவுலாஹி லா அர்கபு புத்தூனன் வலா அக்ஸபு அல்சினத்தன் வலா அஜ்மனு இந்தல் லிகா. இந்த இக்கிறாங்களே கொஞ்சம் நபி தோழர்கள், இவங்க எப்ப பார்த்தாலும் வைத்த நிரப்புறதுலே தான் கவனமா இருக்காங்க. எப்படி விமர்சனம்? எப்ப பார்த்தாலும் வைத்த நிரப்புறதுலே தான் இவங்க கவனமா இருக்கிறாங்க. வலா அக்ஸபு அல்சினத்தன், வாய திறந்தா பொய்ய தான் சொல்றாங்க. வலா அஜ்மனு இந்தல் லிகா, போர்க்களம் என்று பின்வாங்கி ஓடுறவங்க. நபி தோழர்கள் ஒருத்தன் விமர்சிக்கிறான், முஸ்லிமாவே இருந்து கொண்டு விமர்சிக்கிறான். விமர்சிக்கும் போது அந்த சபையில் ஒரு நபி தோழர் இருக்கிறார். அவர் சொல்றாரு, கதப்த வலா கிண்ணக முனாஃபிகுன், என்ன பொய் சொல்றாய், நீ ஒரு முனாஃபிக்கு. இப்படி சொல்லலாமா? வைத்து சாப்பாட்டு ராமங்களா நபி தோழர்கள்? நம்மள சொன்னா கூட வேற விஷயம், நம்ம சாப்பாட்டு ராமங்களா தான் இருக்கிறாங்க.
நோம்புக்கு முன்னாடி வெயிட்ட பாருங்க, நோம்புக்கு பிறகு வெயிட்ட பாருங்க, நோம்பாவது சாப்பாடை குறைச்சிக்குதா? குறைக்கல. அந்த மாதிரி அடிக்கிற ஷிஃப்ட் மட்டும் சேஞ்ச் ஆகுதே தவிர மகரிபு இஃப்தாரில் ஒரு சாப்பாடு, இரவு சாப்பாடு, சஹர் சாப்பாடு 3 வேளை கண்டினியூ ஆகுது. அது மாறிக்குது. பகல் வேலை காலை பொழுதுன்றது மாறிக்குது. டைம் டேபிள் எல்லாம் கொஞ்சம் சேஞ்சே தவிர அமௌண்ட் வந்து சரியா அளவா தான் என்ன செய்யுது உடம்புக்குள்ள போறது. அதுவும் தயிர், வாழைப்பழம், அந்த ரன் தமிழ் கொந்தமிழ் எல்லாம் அடிமான் சாருக்கு நம்ம மகள். அதுல என் சிலவங்க என்ன பண்றான்டா சவுக்கஞ்ச வந்து சோத்துல போட்டு கலந்து திங்கிறான். இந்த மாதிரி எல்லாம் வெரைட்டி அடிச்சு சாப்பாட்டு ராமங்க என்ன எங்களை சொன்னா கவலைப்பட வேண்டியது இல்ல. சாபாக்களை சொல்லலாமா? வயிற்று பசியில இருந்து கொண்டு அகல் போர் செஞ்சாங்க, வயிற்றுல கல்லை கட்டி கொண்டு இருந்தாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அபூ ஹுரைரா அவர்கள் இந்த தரையை என்ன செய்வாரு, வயிற்ற வந்து தரையால வந்து குளிர் காய வச்சு வயிற்றுடைய அந்த பசிய அடக்க பாப்பாரு, அந்த எரிச்சலை இல்லாமக்க பாப்பாரு. அந்த அளவுக்கு சிரமப்படுறாங்க. நபி தோழர்கள் வரும்போது குர்ஆன் வசனங்களுக்கு விளக்கம் கேட்பாரு. ஏன்னா மூஞ்ச பார்த்து வாடிக்கிறத பார்த்தாவும் சாப்பாடு கிடைக்குமான்னு நினைச்சு நபி தோழர்கள் விளங்காம போவாங்க. அபூபக்கர்லாம் கண்டுகொள்ள மாட்டாங்க, உமர்லாம் கண்டுகொள்ள மாட்டாங்க. புரியல அவங்களுக்கு. ரசூலா பாக்குறாங்க, ஆஹா அபூ ஹுரைராக்கு பசியா இருக்குது, வசனத்துக்கு விளக்கம் கேட்கிற மாதிரி தெரியலையே, வயிற்று பசிக்கு வழி பண்ற மாதிரியா இது, உடனே வாங்க அபூ ஹுரைரா வீட்டுக்கு போவேன்ட்டு சாப்பாடு எடுத்து கொடுப்பாங்க. ஒரு பால் கிளாஸ் கொடுக்குறாரு, டம்ளர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அசாபு சுஃபா திண்ணை தோழர்கள் இருக்கிறாங்களே அவங்கள கூட்டிட்டு வாங்க. இவர் பாக்குறாரு, நானே பசியில ஒரு டம்ளர் கிடைக்காதான்னு பார்த்திருந்தா இவர் உள்ள எல்லாத்தையும் கூட்டி வர சொல்றாரு. ரசூலா சொன்னா கட்டளைக்கு மாறு செய்யலான்னு எல்லாத்தையும் கூட்டி வர்றாங்க. எல்லாம் சந்திச்சு எல்லாத்தையும் கூட்டி வர சொல்றாங்க. சந்திச்சு எல்லாத்தையும் கூட்டி வந்து வீட்டு வாசல் அடுக்கியாச்சு. இப்ப எல்லாருக்கும் ஒரு டம்ளர் பாரு சேராகுது. அந்த சேராகும் போது அதையாவது முதல்ல எனக்கு குடிக்க வைப்பாங்களான்னு பார்த்தேன். அடுத்தவங்களுக்கு தான் குடிக்க சொல்றாங்க. ஒவ்வொருத்தரையும் குடிச்சு கடைசியா வந்து சேர்ந்துச்சு பாருங்க டம்ளரு. நான் நினைச்ச அவ்வளவுதான், மண்டியும் கிடைக்காது, எதுவுமே மீயாது, ஒண்ணுமே குடிக்க முடியாது என்று நினைச்சு பார்த்தா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்ரிப் அபூ ஹுரைரா, அபூ ஹுரைராவை குடிப்பீராக. அவர் குடிக்க ஆரம்பிக்கிறார், பிஸ்மில்லாஹ் சொல்லி குடிக்கிறாரு. என்ற வயிற்று பசி எங்க போச்சுன்னே தெரியா, அந்த அளவுக்கு குடிச்சாங்க. இது பரக்கத். இந்த மாதிரி சிரமப்பட்ட நபித்தோழர்களை பார்த்து சாப்பாட்டு ராமங்கள் சொன்னா கோபம் வருமா இல்லையா? இந்த நபித்தோழர் முனாஃபிக் என்றார். அவனுக்கு சொன்ன உடனே இதை நான் ரசூலா கிட்ட எத்தி வைப்பேன், ரசூலா கிட்ட எத்தி வைக்கிறாங்க. ரசூலா கிட்ட எத்தி வச்சோன்னு ரசூலா கூப்பிட்டு அவனை விசாரிக்கிறாங்க, இப்படி சொன்னியா? அப்ப அவன் சொல்றான், இன்னமா குன்னா நகூல் வனால, கேலியாகவும் வேடிக்கையாகவும் சொன்னோம், உண்மைக்கு சொல்லல, சும்மா தெரியாத ஜோக்குக்கு சொன்னோம். சில கேலிகள் இருக்குது, அது வந்து சரிப்பட்டு வராது மார்க்கத்துல. கேலி என்ற பெயர்ல அடுத்தவனை பாதிக்க வைக்க கூடாது. இது அடுத்தவனை விமர்சிக்க வச்சு தப்பான ஒரு செய்தியை பரப்புற ஒரு கேலி கிண்டல், இது மார்க்க அங்கீகரிக்கல. அப்ப வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ரசூலுல்லாஹ்க்கு இப்படி ஒரு பதில் சொன்ன உடனே அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான். என்ன இறக்குறான்? வலையின் சால்தஹும் லயகூலுன இன்னமா குன்னா நகூலு வ நல்அப். அவங்க கிட்ட கேட்டா ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டால், எனது நபி தோழர்களை இப்படி நீங்க பேசலாமா என்று நபியை நீங்க கேட்டா, நாங்க கேலிக்காகவும் விளையாட்டுக்காகவும் சொன்னதாக சொல்கிறார்கள். குல் அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலி குன்தும் தஸ்தஹ்சிஊன். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய வசனங்களையும் அல்லாஹ்வுடைய தூதரையுமா கேலி செய்கிறீர்கள்? அல்லாஹ் கேட்கிறான். கேலி செய்யறதுக்கு ஆள் கிடைக்கலையா? அல்லாஹ்வை கேலி செய்வியா? ரசூலை கேலி செய்வியா? அல்லாஹ்வுடைய வசனங்களை கேலி செய்வியா? இவ்வளவுக்கு யாரை கேலி செஞ்சா? சஹாபாக்களை. அல்ல அந்த சஹாபாக்களுக்கு கேலி செஞ்சது எப்படி பார்க்கறான்? அல்லாஹ்க்கு கேலி செஞ்ச மாதிரி பார்க்கறான். சஹாபாக்களுக்கு கேலி செஞ்சது எப்படி பார்க்கறான்? அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு கேலி செஞ்ச மாதிரி பார்க்கறான். சஹாபாக்களுக்கு கேலி செஞ்ச குர்ஆன் வசனங்களை கேலி செஞ்ச மாதிரி பார்க்கறான். இந்த விளையாட்டு வேணாம், கவனமா இருந்துக்கோ, காஃபிர் ஆகிருவாய். நபி தோழர்களை திட்டி குறை கூறி தகாத விமர்சனங்களை செய்தால் அது வந்து குஃப்ருக்குரிய ஒரு அடையாளம். நிறைய வழிகட்ட பிரிவினர்கள் இஸ்லாத்தை விட்டு போறதுக்கு இது ஒரு அடிப்படையா காரணமா இருந்துச்சு. நாங்க விமர்சனம் செய்கிறோம் என்று சொல்லி நபி தோழர்களை திட்டல, அவங்கள பின்பற்ற முடியாது. மார்க்கத்தை பின்பற்றதா இருந்தா அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும். சரி, பின்பற்ற சொல்றீங்களே, நபி தோழர்கள் சொன்ன சில விஷயங்கள் இருக்குது, பின்பற்றுவீங்களா? நாங்க கேட்கிறப்ப நபி தோழர்களை வச்சுதான், நபி தோழர்கள் சொன்ன சில செய்திகளை வச்சு, இந்த சிறப்புகளை வச்சு அவங்கள பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த செய்தியை பின்பற்றுவாங்களான்னு நான் கேட்கிறோம். என்ன கேட்கிறாங்க? இந்த முத்துவா திருமணம், இது முத்துவா திருமணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் போர் நேரத்தில் என்ன செய்யறாங்க? தடை செய்யறாங்க. புகாரியில 4216வது ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுது. கைபர் போர்க்களத்தின் போதே முத்துவா திருமணம் தடை. அந்த காலத்தில் பிரயாணம் செய்யறதா இருந்தா ஒரு நாள் 2 நாள் திரும்பலாம், ரொம்ப தூரத்துக்கு போகணும். போனா மனுஷன் என்ற வகையில உடல் தேவைன்றது இதா இல்லையா? இருக்குது. அப்ப அவங்களுக்கு என்ன செய்யணும்? விபச்சாரம் செய்யவும் முடியாது, மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்குது. அப்ப என்ன, ஒரு குறிப்பிட்ட தவணை முறைப்படி குறிப்பிட்ட காலத்துக்கு திருமணம் செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப இந்த முத்துவா திருமணம்
இஸ்லாத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கள் எல்லாம் வந்த பிறகும் ஹைபர் போர்க்களம் வரைக்கும் அனுமதி இருந்துச்சு. ஹைபர் போர்க்களத்தில் வந்து தடுக்கப்படுது. டெம்பரரி திருமணம் எல்லாம் தேவையில்லை. அதுவும் கிட்டத்தட்ட விபச்சாரத்துக்கு சமம் தானே. கொஞ்சம் நாளைக்கு திருமணம் முடிச்சு மகரை கொடுத்து திருமணம் முடிக்கிறது, ஒரு மாசத்துல 2 மாசத்துல திரும்ப டைவோர்ஸ் பண்றது, இந்த மாதிரி திருமணம் முடிக்கிறது இஸ்லாம் தடுக்குது. ஆனா இத ஒரு நபித்தோழர் இம்ரான் பின் ஹுசைன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அல்லாவே குர்ஆன்ல முத்துவா திருமணத்தை அனுமதிச்சிருக்கிறான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நாங்கள் செஞ்சு வந்திருக்கிறோம். எனவே நாங்கள் இந்த திருமணத்தை யாருடைய சொல்லுக்காகவும் நாங்கள் விட்டுவிட மாட்டோம் என்று சொல்லி முத்துவா திருமணத்தை ஆதரிக்கிறார். இம்ரான் பின் ஹுசைன் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் இவருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகும் முத்துவா திருமணத்தை ஆதரிக்கக்கூடியவர் என்ன? அந்த முத்துவா திருமணத்தை ரசூலுல்லாஹ்வே செஞ்சிருக்கிறோம் என்று சொன்னா சுன்னாவில் உள்ளதென்று அதை நடைமுறைப்படுத்தியிருக்கலாம், அதை அங்கீகரிச்சிருக்கலாம், அவரும் செஞ்சிருக்கலாம். தடுக்கப்பட்டுருச்சு. நபித்தோழர் செஞ்சாரு. இந்த நபித்தோழர் செஞ்சதை வச்சு சிறப்புக்குரியவர்கள், நல்லவர்கள், மேலானவர்கள் தான். அதனால பின்பற்ற போனோம்டா இப்ப முத்துவா திருமணம் அனுமதியாகிரும். இப்ப கேட்கிறோம், சரி இப்ப எல்லாருக்கும் சந்தோஷம் வரும். அப்படியா? சலபிகளுக்கு எல்லாம் சந்தோஷம் வரும். சஹாபாக்களை பின்பற்றவங்களுக்கு ஆஹா முத்துவா திருமணத்துக்கே அனுமதி இருக்குதோ, நபித்தோழர்கள் சிலவங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகும் செய்திருக்கிறார்களோ என்று திருமணத்தை செய்ய ஆரம்பிச்சான் என்று வைங்க. அவன் திருமணம் செய்யும் போது ஜாலியா இருக்கும். அவன் மகளை திருமணம் முடிச்ச அவனாவது அப்ப ஜாலியா இருக்குமா? அவன் மகளை யாராவது ஒரு ஆண் முத்துவா திருமணம் செய்கிறேன் திருமணம் செஞ்சு 3 மாசம் கல்யாணம் முடிச்சு வீட்டை விட்டுட்டு போறான். மகர் கொடுத்தாச்சு, திருமணம் முடிச்சாச்சு, ஆளை வச்சுக்கோங்க, உன் மகளை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு போறான். அப்ப ஆதரிப்பான சலவி கூட்டம் சஹாபாக்களை பின்பற்றவங்க அப்ப முத்துவா திருமணத்தை ஆதரிப்பார்களா? ஆதரிக்க மாட்டார்கள். ஆனா இந்த முத்துவா திருமணத்தை நபித்தோழர்கள் ஆதரிச்சிருக்கிறார்கள். ஒரு சில நேரம் அவர் இந்த சட்டம் மாறினது அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். மது அருந்தப்பட்டது காலத்துக்கு காலம் தான் தடுக்கப்பட்டுச்சு. ஆரம்பத்தில் அனுமதி இருந்துச்சு, பிறகு கட்டம் கட்டமா அல்லாஹ் தடுக்கிறார். இந்த மாதிரி தான் முத்துவா திருமணம் ஆரம்பத்தில் இருந்துச்சு, பிறகு தடுக்கப்பட்டது. ஆரம்பத்தில் இருந்தது இவருக்கு தெரியும், பிறகு தடுக்கப்பட்டது தெரியாமல் இருந்திருக்கலாம். வேணுமென்றே வரம்பு மீறி செய்வாருன்னு நாங்க சொல்ல வரல, தெரியாமல் செய்திருக்கலாம். அப்ப அவங்க நபித்தோழர்கள் சிறந்த சமுதாயம் என்ற காரணத்தினாலே அவங்களை பின்பற்ற போனீங்கடா முத்துவா திருமணத்தை ஒருத்தன் என்ன செய்வான்? அங்கீகரிப்பான். இவரை விடுங்க, மிகப்பெரிய ஒரு நபித்தோழர் தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மார்க்கத்துடைய விளக்கம் அல்லாஹ்வே இவருக்கு கொடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கிற அளவுக்கு ஒரு மிக சிறந்த நபித்தோழரா இருக்கிறாங்க. அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, முத்துவா திருமணம் கூடுமென்றார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முத்துவா திருமணம் கூடும் என்று சொன்ன செய்தியை நாங்க பார்க்கிறோம். புகாரியில 5116வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். அவ கேட்கிறாங்க, அதை எப்படிங்க அனுமதிக்கலாம்? ஒரு வாழ்க்கை பாதிக்குமே, ஆரம்பத்தில் தானே இது அனுமதிக்கப்பட்டதா இருந்துச்சு, பிறகு தடுக்கப்பட்டுச்சு தானே, இது எப்படி நியாயமா இருக்கலாம் என்று ஒருத்தர் கேட்கிறாரு. நீங்க சொல்றது சரிதான், ஆனா ரசூலுல்லாஹ் காலத்தில் செஞ்சதை நாங்க செய்வோம் என்றார். அவரு கடைசி வர காட்டில் அவர் முத்துவா திருமணத்தை சரி கண்டு இருக்கிறார். அப்ப என்ன இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி பெரிய சாபியோ, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி பெரிய சாபியோ, அது போல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய சஹாபி. இவர் சொன்னதை வச்சு முத்துவா திருமணத்தை செய்ய போனா உலகம் ஒழுக்க சீர்கேட்டுக்கு போகுமா? இல்லையா? போகும். இதை விட உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் என்ன செய்யறாரு என்று சொன்னா அவர்கிட்ட கேட்கிறாங்க, முத்துவா திருமணம் கூடுமா? ஆமா கூடும் என்றாரு. அவரும் கூடும் என்றாரு. அவர் சொல்றாரு, சூரா நிசால 24வது வசனத்தை காட்டி, ஃபமஸ்தம்தாதும் பிஹி மின்ஹுன்ன, யாராவது அவர்களுடன் தீண்டினால் ஃபாத்துஹுன்ன உஜூருஹுன்ன ஃபலீலா, அவர்களை என்ன செய்யுங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மனக்கொடைகளை கொடுத்து விடுங்க, மகரை கொடுத்து நீங்க தீண்டலாம் என்று குர்ஆன் வசனம் இருக்குது. திருமணம் முடிக்கிறதுக்கு அல்லாஹ் சொல்றான், மகரை கொடுத்து திருமணம் முடி. இவர் குர்ஆன்ல சொல்லப்படாத இன்னொரு வசனத்தை எக்ஸ்ட்ராவா அவரா சொல்லிக் கொள்வாரு. இலா அஜலின் முசம்மா, குறிப்பிட்ட ஒரு சிறிய காலம் வரைக்கும். இந்த குர்ஆன் வசனத்தை குறிப்பிட்ட சிறிய காலம் வரைக்கும் என்ற இலா அஜலின் முசம்மா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை எக்ஸ்ட்ராவா அவர் சேர்த்துக்கொண்டு என்ன செய்வாரு, குர்ஆனை முத்துவாவை ஆதரிச்சுக்குதுன்னு சொல்லுவாரு. அவ எப்படி இது அங்கீகரிக்கிறது? நபி தோழர்களை மார்க்க அடிப்படையில் பின்பற்ற போனோம் என்றா எவ்வளவு சிக்கலாகுது என்று விளங்குமா? அதை நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்ததாக நான் என்ன கேட்கிறோம் என்றா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய சாபி, அவ்வளவு போற ஒரு பெரிய சாபியை பார்க்க முடியுமா? அவர் என்ன செஞ்சாரு, முத்தலாக் இருக்குதே 3 தலாக், தலாக் தலாக் பண்றான். எத்தனை தலாக் ஒரு தடவை சொன்னாலும், எத்தனை தடவை தலாக் என்று சொன்னாலும் அது ஒரு முறை சொன்ன தலாக்காத்தான் இஸ்லாத்துல கருதப்படும். அப்படிதானே? 3 சந்தர்ப்பங்கள் இருக்குது தலாக் சொல்வதற்கு. 2 சந்தர்ப்பத்தில் தலாக் சொன்னா மீண்டும் மனைவியை சேர்த்து வாழலாம், 3வது சொன்ன பிறகு சேர முடியாது.
இதான் இஸ்லாத்துல விதிமுறை. சும்மா தலாக் தலாக் 3 தடவை சொன்னோன்னே முத்தலாக் ஆகாது, திரும்ப சேர முடியாதுன்னு ஆகாது. ஆனா நம்ம சமுதாயத்துல இந்த முஸ்லீம் சட்டத்துல என்ன வச்சிருக்கிறோம், தலாக் 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 ஒரு சந்தர்ப்பத்துல 3 தடவை சொல்லி விட்டோம்டா அது 3 தலாக் ஆக்கிடுறாங்க. திரும்ப மனைவியோட சேர்க்கலாது. திரும்ப மனைவியோட சேர்றதா இருந்தா என்ன செய்யணும், மனைவி இன்னொருத்தரோட திருமணம் முடிச்சு அங்க விவாகரத்து நடந்தாதான் இவருக்கு சேர்க்கலாம். இப்ப இவங்க தலாக் 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 மதுஹப் சட்டம் அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை ஆதாரம் காட்டி ஒரு தடவையே ஒரு சந்தர்ப்பத்தில் 3 தடவை தலாக் சொல்லிவிட்டால் முத்தலாக் என்று முடிவு செய்து விடுகிறார்கள். அப்படிதான் இலங்கை சட்டத்திலே வச்சிருக்கிறாங்க. அந்த திரும்ப மனைவியை கல்யாணம் பண்ணணும், வேற கல்யாணம் மனைவி பண்ணிட்டு அவங்க விவாகரத்தாய் வந்தா தான் நாங்க திருமணம் செய்யலாம். இதுக்கு என்ன செய்யறாங்கடா, டெம்பரரியா ஒரு கிழவனை கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. முத்தலாக் சொல்லி டைவோர்ஸ் ஆகியாச்சு, திரும்ப சேர முடியாது. சேர்றதா இருந்தா அவன் என்ன செய்யணும், இன்னொருத்தனோட திருமணம் முடிச்சு விவாகரத்து ஆகினாதான் எனக்கு சேரலாம். இப்ப என்ன பண்றது, பொய்க்கு பம்மாத்துக்கு ஒருத்தரை டெம்பரரியா கல்யாணம் முடிக்க வச்சு விவாகரத்து செய்ய வைக்கிறேன். சில கிழவங்களை தான் இதுக்கு செலக்ட் பண்றது. ஏனண்டா சிலவங்க ஏழாண்டானடா ஏதாவது காரணத்தை காட்டி திரும்ப விவாகரத்து எடுக்கணுமே, இந்த கிழவனோட வாழ முடியாது என்று சொல்லியாவது திரும்ப விவாகரத்தை எடுத்துக்கொள்ளணும் என்றதுக்காக வயசுக்கு வந்தவங்களை பார்த்து கல்யாணம் இல்லாட்டி பட்டண்டு போனாலும் லேசிதானே, கிழவனை தானே கல்யாணம் முடிக்கிறோம் அப்படின்ட்டு கல்யாணம் முடிச்சு வைக்கிறது. சிலவங்க என்ன பண்றாங்கடா, கல்யாணத்தை கட்டி வச்ச போற டிவோர்ஸ் தர மாட்டேன்றாங்க. கட்டக்காட்டில் இருந்துட்டு அதுக்கு ஃபீஸையும் வாங்கி கொண்டு இப்படி உல்டா பண்றாங்க. சட்டத்தில் நிறைய மோசடி நடக்குது. இதுக்கு யாரு காரணமா திகழ்ந்தா, இந்த மாதிரி ஒரு நிலைமை யார் ஏற்படுத்தினா, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவட காலத்துல என்ன நடக்குது, 3 தலாக்க 3 சந்தர்ப்பத்தில் சொல்ல வேண்டியது ஒரே சந்தர்ப்பத்தில் சொன்னாலும் இனி கணவன் மனைவி சேர முடியாதுன்னு ஆக்கிட்டாரு. எப்படி ஹதீஸ்ல வருதுன்னு சொன்னா, கானத் தலாக்கு அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபீ பக்கரின் வ சனத்தைனி மின் ஹிலாஃபத்தி உமர். தலாக்கை பொறுத்தவரையில் அபூபக்கர் ரசூலோட காலத்துல, அபூபக்கர் காலத்துல, உமர் ரலியல்லாஹு காலத்துல 2 வருடங்கள் ஒரு தலாக்காகத்தான் கருதப்பட்டது. வாஹிதா ஃபகால உமர் இப்னு கத்தாப், உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இன்னன் நாஸ கத் இஸ்தஜலு ஃபி அம்ரின் கத் கானத் லஹும் ஃபீ அனாத்துன். அமைதியையும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தில் மக்கள் அவசரப்படுகிறார்கள். ஃபலவ் அம்லைனாஹு, நான் இப்படி நீங்க நடந்தீங்கன்னு சொன்னா இதை 3 தலாக் ஆக்கி விட்டுருவேன் என்று பயமுறுத்தினார்கள். அதுக்கு பிறகு அம்லாஹு அதை நடைமுறைப்படுத்திட்டாங்க. இவங்க அவசர அவசரமா தலாக் சொல்றதுனால இனிமேல் மனைவியோட சேரவே முடியாதுன்னு நான் ஆக்கி விட்டுருவேன், முத்தலாக் ஆக்கி விட்டுருவேன் ஆரம்பத்தில் எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருந்தாங்க. மக்கள் திருந்துற பாடில்லை, அது முத்தலாக் ஆக்கி விட்டாங்க. இனி இதுதான் சட்டமாகிது. இப்ப சமுதாயத்தில் பிரச்சனை. அந்த தலாக் சட்டம் அநீதி, பெண்களுக்கு செய்யக்கூடிய இழைக்கக்கூடிய கொடுமை, பெண்கள் அமைப்பெல்லாம் பேசி இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்குது. பல இப்ப தமிழ்நாட்டில் இப்ப பேசுறாங்க, இலங்கையில பேசுறாங்க, இன்னும் பல நாடுகள்ல பேசுறாங்க, ஐக்கிய நாடு சபையில இது சம்பந்தமா பேசப்படுது. மீண்டும் மீண்டும் பிபிசி அந்த தமிழ் சேவை மற்றும் சிங்கள அந்த சேவை இந்த தலாக்குடைய விஷயத்துல முஸ்லீம் தனியார் சட்டத்தில் பிரச்சனை இருக்குது கருத்து பதிவு செஞ்சு கொண்டு வர்றான். ஆரம்பம் இந்த நிலைமைக்கு யாரு காரணம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க செஞ்சது சரியாப்ப சரி கண்டு தானே நீங்க சட்டத்தில் போட்டிக்கிறீங்க, மதுஹப்ல எழுதி வச்சிருக்கிறீங்க. ரசூலோட காலத்தில் ஒரு தலாக் இருந்துச்சா, அபூபக்கர் காலத்தில் ஒரு தலாக் இருந்துச்சா, உமர் ரலியல்லாஹு ஆரம்ப 2 வருஷத்துல ஆட்சியில 2 வருஷத்துல ஒரு தலாக் தான் இருந்துச்சா, 3வது வருஷம் எப்படி மாறிச்சுன்னு கேட்கிறோம். ரசூலோட காலத்தில் 1 இருந்ததை எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3ஆக மாற்றுவார்கள்? இந்த அதிகாரம் அவருக்கு யாரு கொடுத்தா? இதை சிந்திக்க கூடாதா? மார்க்கத்தை மாத்துறாங்க பாத்தீங்களா? வஹீயின் அடிப்படையில் முத்தலாக் என்பது ஒரு தலாக், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சட்டம்படி முத்தலாக் என்பது 3 தலாக். வஹீயில் 1 உமர் ரலியல்லாஹு அன்ஹு கருத்துப்படி 3 என்று வந்தால் எதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் தட்டல, அவங்கள குறை கூறல. இந்த காரியத்தில் நாங்கள் வஹீயை பின்பற்றணும். வஹீயின் அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த இலங்கையிலையும் சட்டம் தான், முஸ்லிம் நாடுகள்ல இதான் சட்டமா இருக்குது. இப்ப சஹாபாக்களை பின்பற்றலாமா? பின்பற்ற முடியாது. அடுத்தது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? பாங்கு இருக்குதே, ஃபேமஸான 2 பாங்கு ஜும்மால, அந்த 2 பாங்கு ஜும்மால சொல்லப்படுது. தௌஹீதுடைய புரட்சி 30-40 வருஷமா தென்னாசிய நாடுகள்ல தௌஹீதுடைய புரட்சி நடக்குது. 2 பாங்குன்றது இன்னும் என்ன செய்யல, சுன்னத் ஜமாத் ஒழிச்சு கட்டல. சஹர் பாங்கு நடைமுறைக்கு வருது இல்ல, சுன்னத்துல உள்ளது. சுன்னத்துல இல்லாத 2 பாங்கு இன்னமும் நடைமுறையில் இருக்குது. ஜும்மால மிம்பருக்கு இமாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பாங்கு சொல்றாங்க, மிம்பர்ல இமாம் ஏறின பிறகு 2வது பாங்கு சொல்றாங்க. இது யாரு சொல்லி கொடுத்தா? இஸ்லாத்துல உள்ளதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா? எப்படி ஹதீஸ்ல வருதுன்னு கேட்டா, இன்னல் அதான யௌமல் ஜுமாத்தி, ஜும்மாவுடைய அதான்
கான அவ்வளவு ஈன யஜ்லிசுல் இமாம் யௌமல் கியாமத்தி அலல் மிம்பரி. இமாம் மிம்பர்ல ஏறின பிறகு ஓதப்படும் அது ஒரே ஒரு பாங்காகத்தான் இருந்தது ஜும்மாவுடைய நாள்ல. ஆனா அது யாருடைய காலத்துல? ஃபி அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபீ பக்கர் வ உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஃபலம்மா கான ஃபி ஹிலாஃபத்தி உஸ்மான் இப்னு அஃபான். ரசூலுல்லாஹ் காலத்துல, அபூபக்கர் காலத்துல, உமருடைய காலத்துல, எல்லாத்துலயும் காலத்துல இப்படிதான் இருந்துச்சு. இமாம் மிம்பருக்கு ஏறின பிறகுதான் பாங்க சொல்லுவாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல என்ன நடக்குது? வ கஸரு, மக்கள் வந்து பெருகி விட்டார்கள். அமர உஸ்மான் யௌமல் ஜுமாத்தி பில் அதானி சாலிசி, மூணாவது ஒரு பாங்க அவர் ஏற்படுத்தினார். மூணாவது பாங்கண்டா இமாம் மிம்பர்ல ஏறின பிறகு ஒரு பாங்கு, இகாமத் சொல்வது இன்னொரு பாங்கு. ஆனா இவர் ஒரு மூணாவது பாங்கு என்ன செய்யறாரு? இவர் வந்து கடை தெருவுகள்ல மூணாவது பாங்கு ஃபஉதின பிஹி அல ஜௌரா, அது வந்து ஜௌரால கடை தெருவுல மதீனால மார்க்கெட்ல என்ன செய்யப்பட்டுச்சு? மூணாவது ஒரு அழைப்பு அதிகரிக்கப்பட்டுச்சு. அதை செய்தது உஸ்மான் இப்னு அஃபான், ரசூலுல்லாஹ் அல்ல, அபூபக்கர் அல்ல, உமர் அல்ல. ஹதீஸே சொல்லுது, முஸ்லிம்ல வருது, ஹதீஸ்ல இல்லன்னு வருது. அப்ப எப்படி ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து மிம்பர்ல ஏறின பிறகு சொல்ல வேண்டிய பாங்க மாத்தினாங்க? இதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? சஹாபாக்களுக்கு இந்த அதிகாரம் இருக்குதா? ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க? பாங்க செல்லல, கடை தெருவுகள்ல ஒரு அழைப்பை ஏற்படுத்தினார்கள். அதான் என்றால் அழைப்பு, பாங்குக்கு அதான் தான். கடை தெருவுல போயிட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லலாமா? சொல்ல முடியாது. சரி, கடை தெருவுல அல்லாஹ் அக்பர் சொல்றதா இருந்தா என்ன செய்யணும்? மாளிகாவத்த ஜும்மா மஸ்ஜித்லயும் மரதான ஜும்மா மஸ்ஜித்காரங்க என்ன செய்யணும்? மாளிகாவத்த பள்ளிவாசல் வந்து மாளிகாவத்த அல்பா ஜங்ஷனுக்கு வந்து ஒரு பாங்கு சொல்லணும் ஜும்மால. மரதான பள்ளிக்காரன் ஜும்மா பாங்கு சொல்றதா இருந்தா அவன் மரதான மரியாக்கடை மீன் மார்க்கெட், மரியாக்கடையில் ஒரு மார்க்கெட் இருக்குது, அந்த மார்க்கெட்டுக்குள்ள வந்து பாங்கு சொல்லணும். இதையா செய்யறாங்க? ரெண்டு பாங்கு சொல்றாங்க. அதை விடுங்க, காபத்துள்ளால சொல்றாங்க, மஸ்ஜிதுன் நபவில சொல்றாங்க. இதை விட என்ன கேவலம் வேணும்? பிதுஅத்தை ஒழிச்சு கட்ட கடமைப்பட்ட இஸ்லாமிய ஆட்சி செய்கின்ற அதிகாரம் உள்ள குர்ஆன் சுன்னா தான் எங்களுடைய யாப் என்று சொல்லக்கூடிய சவுதி அரசாங்கம் அங்கீகரிக்கிறாங்க. இது வந்து சரியாகுமா? வஹீல வந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அதுக்கு மாற்றமா யாரு சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை. ரசூலுல்லாஹ் காலத்துல மிம்பருக்கு பிறகுதான் பாங்க என்று சொன்ன பிறகு அதை எப்படி அடுத்தவங்களோட சொல்லுக்காக மாத்தலாம்? இதே புரிய மாட்டேன்றாங்க, மாத்துறாங்க. இல்ல, இதை விமர்சித்தா சஹாபாக்களை திட்டியதாக புரிந்து கொள்ள கூடாது. சஹாபாக்களை திட்டவில்லை. கொள்கையில மார்க்கத்துல நபித்தோழர்கள் சுன்னாவை தான் அவங்களும் பின்பற்றினாங்க. சில நபித்தோழர்கள் புரியாமல் தவறான முடிவுகளை எடுத்து மார்க்கத்தினுடைய தீர்ப்பை குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக வழங்கி இருக்கிறார்கள். அப்படி வழங்கிய நபித்தோழர்கள் மறுமையில் தண்டிக்கப்படுவார்களான்னு கேட்டா தண்டிக்கப்பட மாட்டாங்க. ஏன்? அவங்க அறியாம செஞ்சிருந்தா அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். தெரிஞ்சு செஞ்சிருந்தாலும் தப்பான ஒரு முடிவு எடுத்திருந்தாலும் சில நபித்தோழர்கள் பின்னாடி செய்யற பாவத்தை அல்லாஹ் அட்வான்ஸா என்ன செஞ்சிட்டான்? மன்னிச்சிட்டான். அதுக்காக அவங்களுக்கு மன்னிப்பு இருக்கிறதுனால எங்களுக்கு மன்னிப்புன்றது இல்ல. நாங்க வந்து பின்பற்றணும் நபி வழிய, நபி வழியில உறுதியாக இருந்து நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் நபி தோழர்களும் செயல்பட்டார்கள். நபி தோழர்கள் எப்படி செயல்பட்டாங்க? அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒவ்வொரு அசைவை தான் பின்பற்றினாங்க, தனி கருத்தை பின்பற்றல. ரசூலா வந்து இமாம் ஜமாத் நடத்துறாங்க. இமாம் ஜமாத் நடத்தும் போது ரசூல்லா காலணிகள் பாதணிகளை போட்டு இமாம் ஜமாத் செய்வாங்க. செருப்பணிந்து என்ன செய்யலாம்? தொழலாம். இப்ப நாளைக்கு கியாமுல்லைல் வரப்போல எல்லாரும் பாட்டாவை போட்டுக்கொண்டு மேல் மாடிக்கு வராதீங்க. ஏன்டா செருப்புன்னு சொன்னா அந்த காலத்துல பள்ளிவாசல்ல தரை எப்படி இருந்துச்சு? மணலா இருந்துச்சு, மணல் தான். நாய்கள் கூட பள்ளிவாசலுக்குள்ள வந்து என்ன செய்யும்? சிறுநீர் கழிச்சிட்டு போகும். ரசூல் அப்ப என்ன சட்டம் சொல்லி தந்தாங்க? நாய்கள் வந்து பள்ளிவாசல்ல தரையில மணல் இருப்பதனால கதவெல்லாம் இருக்கலையே, பள்ளிக்கு வறுமையால தான் இருந்தாங்க. சிறுநீர் கழிச்சிட்டு போனா அந்த நாயுடைய அசுத்தம் உள்ள அந்த சிறுநீர் ஈரமான மண்ணுக்கு மேல நீங்க ஒரு தண்ணி அள்ளி ஊத்துங்க, ஒரு வாளி தண்ணி ஊத்தி அந்த தண்ணி காயும் வரைக்கும் அதற்கு மேல் நின்று நீங்கள் தொழாதீர்கள். இதான் சட்டம் சொல்லி தந்தாங்க. அப்ப பள்ளிவாசலுக்கு வந்து போகக்கூடிய ஒரு நிலைமை இருந்துச்சு. தொழும் போது உங்களுக்கு உமிழ் நீர் வந்தால் என்ன செய்ய சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? இடது பக்கத்துக்கு துப்புங்க. இமாம் ஜமாத்ல இடது பக்கம் துப்பினா பக்கத்தில் உள்ளவன் சாக்குல போயிட்டு விழுந்துரும், இடக்காரி போகல ஒரு கேப்ல போயிட்டு விழுந்துரும். அவன் அல்லாஹ் தஆலா அருள் புரிஞ்சிட்டானே அப்படி சரி வராது. அவ வந்து இல்ல வலது பக்கத்துல யாராவது இருந்தா 2 கால்களுக்கு மத்தியில துப்புங்கண்டாங்க. இப்ப இந்த பள்ளியில வந்து 2 கால்களுக்கு மத்தியில துப்பினீங்கன்னு வைங்க, அத்தையத்துல உட்கார நேரத்துல அது எங்க வந்து ஒட்டிக்கொள்ளும், எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒட்டிக்கொள்ளும். அப்ப இப்படி சொன்னாங்களா ரசூலுல்லாஹ்? இப்படி சொல்லி தரல. இஸ்லாம் வந்து எப்படி சொல்லுது? எல்லா இடத்துக்கும் பொருத்தமானமாய். அப்ப திடல் தொழுகைக்கு போறோம், ஸ்லீப்பரை வந்து கலட்டி வச்சு அவனோட எஸ்கேப் பண்ணிடுவான்னு பயம் இருக்குதா? நீங்க வந்து தாராளமா என்ன செய்யலாம்?
அதுல வந்து தரையில இருந்தா நீங்க முஸல்லா கொண்டு போனா அதுக்கு மேல கூட ஸ்லிப்பரை போட்டுக்கொண்டு என்ன செய்யலாம், தொழலாம். அப்ப ரசூல் ஒரு நாள் வந்து தொழுது கொண்டு இருக்கும்போது காலணிகளை கலட்டி விடுகிறார்கள். சஹாபாக்களும் செருப்பணிக்கு தான் தொழுறாங்க, அவங்களும் கலட்டி வைக்கிறாங்க. தொழுந்து முடிஞ்சோடனே ரசூலா கேட்கிறாங்க, நீங்க ஏன் கலட்டி வச்சீங்க? நீங்க கலட்டிங்களா? அதான் நாங்க கலட்டினோம். அதாவது காரணம் கேட்காம, காரணமே தேவையில்லை, நம்மட தலை சொன்னதுதான். அந்த அசைவுகள் எல்லாம் எங்களுக்கு மார்க்கம். எப்படி நபித்தோழர்கள், இப்படி நபித்தோழர்கள் இருந்தார்கள். அசைவுகள் எல்லாத்தையும் நாங்கள் மார்க்கமாக பார்ப்போம். அப்ப ரசூலா சொல்றாங்க, நான் ஏன் கலட்டி வச்சேன்டா, என்னுடைய காலடியில ஒரு அசுத்தம் இருந்ததாக ஜிப்ரீல் அவர்கள் வஹி மூலம் அறிவித்தார். அதனாலதான் நான் கலட்டி வச்சேன். அவங்களோட காலில் அப்படி ஒன்றும் இல்லையே, அதனால அசுத்தம் இருந்தா கலட்டிக்கோங்க, நான் இது காலனியை கலட்டினதுனால நீங்க கலட்டணும்ன்றது இல்ல என்று ரசூல் அவங்கள சதி செய்யறாங்க. அசைவுகளை பார்த்து நபிகள் நாயகத்தை பின்பற்றியவர்கள் நபித்தோழர்கள். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு தங்கத்தால ஒரு மோதிரம் போடுறாங்க. மோதிரம் தங்கத்தில் ஆரம்பத்தில் போட்டாங்க. போட்டு இருந்த நேரத்தில் சஹாபாக்களும் என்ன செஞ்சாங்க, அவங்களும் வந்து தங்கத்தால போட்டாங்க மோதிரத்தை. ரசூல் ஒரு நாள் அந்த மோதிரத்தை கலட்டி வீசி சொல்றாங்க, லா அல்பசுஹு அபதா, நான் இது ஒரு நாளும் அணிய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நபித்தோழர்களும் கலட்டி என்ன செய்யறாங்க, வீசுறாங்க. இப்ப நபதன் நாசு ஹவாத்திமஹும், தங்களுடைய மோதிரங்களை, தங்கத்திலான மோதிரங்களை நபித்தோழர்களும் கலட்டி எறிந்தார்கள் அப்படின்னு வருது ஹதீஸ். காரணமே கேட்கிறாங்கல்ல பாருங்க, நாங்க உண்ட ஹராம் என்றா முகத்திரை அணியாதீர்கள் ஹராம் என்று சொல்லி விளக்கத்தோட சொன்னாலும் கேட்கிறாங்களா? கேட்டு கேட்டு மூடுறாங்க மூஞ்ச, கேட்டு கேட்டு இது தப்பு செய்யாதீங்க, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க சொன்னா கேட்கிறாங்களா? சொல்ல சொல்ல செய்யறாங்க. அப்போ வந்து தப்ப வந்து எவ்வளவு தடுத்தாலும் காரணத்தோட விலக்கி சொன்னாலும் திருந்துறாங்க. இல்ல சீட்டு பிடிக்கிறீங்களே, முதலாவது சீட்டு எனக்கு தான் வேணும் என்று மக்களை நிர்பந்திக்கிறீங்களே, இப்படி செய்யாதீங்க என்று சொன்னா கேட்கிறாங்களா? கேட்க மாட்டேன்றாங்க. மக்கள் தப்புக்கு மேல தப்பு செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. சுண்ணாவை சொல்றோம், அடே பாங்குக்கு முன்னாடி சலவாத் ஓதாதுடா, அது என்ன சலவாத், நபிகள் நாயகத்தை இவர்கள் இழிவுபடுத்துகிறார்கள். சலவாத் ஓத வேணாண்டா, சலவாத் வாழ்க்கையில ஓத வேணான்னு சொன்னோமா? பாங்குக்கு முன்னாடி சலவாத் ஓதாதே சொன்னா கேட்க வேணுமா இல்லையா? நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தி விட்டோமா? சரி, நான் பாங்குக்கு முன்னாடி யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்ன கலமினல் அலா இப்படி சொல்லலாமா? எனக்கு சொல்லலாமே. அப்ப நீ சலவாத் சொன்னதை விட நான் குர்ஆனை போதினா நன்மை கூட கிடைக்கும் அங்கீகரிப்பீங்களா? எவ்வளவு காலம் பிரச்சாரம் செஞ்சு வர்றோம், இன்னும் திருந்தில்ல தருதலைகள், இன்னும் திருத்தம் நடக்குது இல்ல. பெரிய பெரிய ஆளுங்கள் இருக்கிறாங்க, வேண்டுமென்று தெரியாம ஒருத்தன் தப்பு செய்யறது வேற, அட்டம் பிடிச்சு வரட்டு கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியாம வேணுக்கெண்டே செய்யறாங்கடா, இது அங்கீகரிக்கலாமா? திருந்த மாட்டாங்களா? சுன்னத் ஜமாத் உலமாக்கள் இல்லையா? சிந்தனையாளர்கள் இல்லையா? மனசாட்சி உள்ளவர்கள் இல்லையா? திருந்தணும், விதத்தை விட்டு விலகணும். கூட்டு துவா விட மாட்டேன்றாங்க, குனூத் என்ற பேர்ல கண்ட நின்ற வேலையெல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் திருத்த நடக்கும். நபித்தோழர்கள் ரசூல்லா சொன்ன அடுத்த வேர்டு இல்ல தூக்கி எறிந்தார்கள். ஒருத்தர் வந்து மோதிரத்தை வந்து தூக்கி எறிகிறாரு. எரிஞ்சோடனே பக்கத்தில் ஒரு நபித்தோழர் இருந்து சொல்றாரு, ஹுத் ஹாத்திமக்க இன்தஃபி பிஹி, உங்களோட மோதிரத்தை நீங்க வீசிட்டீங்களே, வீசாம அதை புறக்கி எடுங்க, அது உங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ் ஆகலாம் தானே அப்படின்றாங்க. அவர் சொல்றாரு, கால லா சிசி வேணாம், வல்லாஹி லா ஆஹுது, நான் அல்லாஹ் மீதானே அதை எடுக்க மாட்டேன், அபதா ஒரு நாளை எடுக்க மாட்டேன். வகது தராஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் கலட்டி வீசின ஒரு பொருளை நான் எடுப்பேனா? இவரும் கலட்டார் ரசூலா வீசினதுனால. அல்லாஹ்வின் தூதர் வீசிட்டு போயிட்டாங்க, அவங்களே வீசின பொருள் நான் வீசின பொருள் எப்படி எடுக்கிறது? அவங்களோட அசைவு தான் என்னுடைய வாழ்க்கை என்று சொன்ன நபித்தோழர்கள் இப்படி இருந்தார்கள். அப்ப பாருங்க, இதுல வந்து கவனம் இல்லாதது பார்க்கிறோம். அதே மாதிரி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பயணத்துல போறாங்க. பயணத்துல போகும்போது பயணத்துல வந்து எத்தனை ரக்காத் தொழணும்? கஸ்ரு செய்யறதா இருந்தா ஒரு 25 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு பயணம் போறதா இருந்தா எங்களுக்கு 2 ரக்காத் வந்து 4 ரக்காத் உள்ள தொழுகைகளை 2 ரக்காத்தை சுருக்கலாம். சுபோவே சுருக்க போனா 0 ஆயிடும். சுபோ சுருக்கலாம், மாரிபேன் சுருக்கலாம். அவன் 4 உள்ளதை 2ஆ சுருக்கணும். பயணத்துல வந்து இந்த சலுகை இது. இவர் வந்து 2 ரக்காத்தை சுருக்கி தொழுந்துட்டு பயணத்துல போறாரு. திரும்பி பார்க்கிறாரு, மக்கள் 4 ரக்காத் தொழுறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, இவங்க என்ன செய்யறாங்க? மா யஸ்னவு ஆஹுலாஹி, இந்த சமுதாயம் என்ன செய்கிறார்கள்? இல்ல அவங்க வந்து 4 ரக்காத் தொழுறாங்க அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இவர் சொல்றாரு, லவ் குந்து முசப்பிஹன் லா அத்மம்து ஸலாத்தி, நான் வந்து பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய ஒருத்தனா இருந்தா, பிரயாணத்துல இல்லாத ஒருவனா இருந்தா நானும் 4 ரக்காத் தான் தொழுதிருப்பேன். ஆனா யா இப்னு அஹி, என் சகோதரனுடைய மகனே, இன்னி சஹிப்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹ்வுடன் தோழமை கொண்டிருக்கிறேன். ஃபலம் யஸித் அலா ரகாத்தைனி ஃபி ஸஃபர்,
அவங்க ஒரு நாளும் ஹத்தா கபலஹுல்லா அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் சஃபரிலே பிரயாணத்தில் 2 ரக்காத்தை தவிர தொழுததில்லை. நான் அபூபக்கருடன் தோழமை கொண்டிருக்கிறேன், பிரயாணத்திலே 2 ரக்காத்தை விட அவர்கள் அதிகப்படுத்தியதில்லை. உமருடன் பயணத்தில் இருந்திருக்கிறேன், தோழமை கொண்டிருக்கிறேன், 2 ரக்காத்தை விட கூடுதலா தொழுததில்லை. இவங்க எப்படி 4 தொழுறாங்க? அவங்களுக்கு இல்லாத பேணுதல் இவங்களுக்கா? அவங்களுக்கு இல்லாத ஆர்வம் இவங்களுக்கா? ரசூலுல்லாஹ்க்கு இல்லாத ஆர்வம் இவங்களுக்கா? நபி வழியை நிலைநாட்ட சொல்லுங்க, நபி வழி ஏதோ அதை செய்ய சொல்லுங்க. சூஃபி என்று காட்ட பாக்குறாங்களா? இப்படி கண்டிக்கிறாங்க பாருங்க. 8 ரக்காத் தொலைன்னு சொன்னா 23 ரக்காத்துக்கு இன்னும் அடம் பிடிக்கிறான். 8க்கு ஆதாரத்தை காட்டுறோம், இன்னும் 23 என்றான். இப்ப புதிய ஸ்டைலு 23 எத்தனையும் தொழுவேன்றான். தௌஹீத் போர்வையில் ஒரு சலபி கூட்டம், இது சலபி கும்பல், கள்ள கும்பல். அந்த கள்ள கும்பல் என்ன பண்ணுது? 20 எத்தனை மஸ்னா சலாத்துல் லைலி மஸ்னா இரவு தொழுக 2 அதனால எத்தனையும் அடிச்சு விடுங்க. அப்ப 40 தொழு, 100 தொழு, 1000 தொழு. அந்த 1000 ரக்காத் தொழுத பெரியார்களை இவங்க ஏதாவது உருவாக்குறாங்க. எத்தனையும் தொழண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷால இருந்து சஹர் நேரம் முடியும் வரைக்கும் 11 ரக்காத்துகள் தான் தொழுதார்கள் என்று ஆதாரபூர்வமா ஹதீஸ் இருக்குது. இரவு தொழுகண்டா 2 தொழணும், பகல் தொழுகையா இருந்தா முழுமையா தொழணும். இப்ப பகல்ல வந்து லுஹருக்கு முன்னாடி 4 ரக்காத் தொழலாம், லுஹருக்கு முன் சுன்னத் வந்து 4 ரக்காத் தொழலாம், 2 ரக்காத்தும் தொழலாம். லுஹருக்கு பின் சுன்னத் 4 ரக்காத்தும் தொழலாம், 2 ரக்காத்தும் தொழலாம். லுஹருக்கு முன் சுன்னத்தோ பின் சுன்னத்தோ 4 ரக்காத் தொழுறதா இருந்தா எப்படி தொழணும்? 2 ரக்காத்துல சலாம் கொடுத்துட கூடாது, 4 ரக்காத்தை கண்டினியூவா தொழணும். 2வது ரக்காத்துல அத்தையாத்துல இருந்து திரும்ப 4வது ரக்காத்துல அத்தையாத்துல இருந்து சலாம் கொடுக்கணும். 2 ரக்காத்துல சலாம் கொடுத்துட்டு திருப்பி 2 ரக்காத் தொழக்கூடாது. பகல் நேர தொழுகைகள் எண்ணிக்கையின் அடிப்படையில் தொழ வேண்டும். இரவு நேர தொழுகை எத்தனை எண்ணிக்கை சொன்னாலும் எப்படி தொழணும்? 2 தான் தொழணும். இதைத்தான் ரசூலுல்லாஹ் ஸலாத்துல் லைலி மஸ்னான்னு சொன்னாங்களே தவிர இரவு தொழுகை வந்து இஷ்டத்துக்கு அடிக்க சொன்னாங்களா? சொல்லல. இஷால இருந்து சஹர் முடியும் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 ரக்காத் தொழுது இருக்கிறாங்க. ஆதாரபூர்வமான செய்தி இருக்குது. எப்படி மாத்தலாம் கேக்குறாங்களே. இப்ப புதிய செட்டப் 23 ரக்காத்தை வந்து நைட்ல தொழுது திரும்ப கியாமுல் லைல இன்னொரு 11 ரக்காத். இப்ப 23 11 34. இவங்களை பாருங்க, திருந்துவாங்களே இவங்க. நபி தோழர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்ததோ அதான் எங்களுக்கு சுன்னத். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலுக்கு போறாங்க, போகும் சுபஹ் தொழுகைக்கு கண்ணு விளங்காத காலத்துல பள்ளிவாசலுக்கு போனா அங்க வந்து இக்காமத்துல சுபஹ்ல வந்து தொழுகையில என்ன செய்யணும்? ஐயால் ஸலா ஹையால் ஃபலா சொல்லிட்டு அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம்னு சொல்லணும். இதுல என்ன ஒரு சமாச்சாரம் என்றா, சைனால இந்த சுபஹ் நேரத்துல வந்து பாங்கு சொல்றதுனால எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குது, எனவே 6 மணிக்கு மேல எங்களுக்கு படுக்க முடியாம இருக்குது, அதனால இந்த பாங்கு சொல்றத தடை உத்தரவு தாங்கன்னு ஒரு நீதிபதி கிட்ட கேக்குறாங்க. அவன் என்ன தீர்ப்பு கொடுக்குறான் தெரியுமா? இந்த நேத்து முந்தநாத்து என்ன தீர்ப்பு கொடுக்குறான்டா? இந்த நாட்டில் 6 மணிக்கு மேலே உறங்குபவர்கள் இந்த தேசத்திற்கு அவசியம் இல்லை, எனவே இதை தடுக்க முடியாது. எப்படி அருமையான தீர்ப்பா இல்லையா? இந்த தேசத்துல 6 மணிக்கு மேல எவனாவது தூங்கினா இந்த தேசத்துக்கே தேவையில்லடா. தூங்கி தூங்கி கும்பகரணமாய் தூங்குறவங்களை வச்சு எப்படி நாடு உருப்படுத்துறது? விடிய காட்டுல மொழி, அதுக்கு தான் ஃபஜ்ர் பாங்கு, அந்த பாங்கு ஓசைக்கே நீ எழுமன்றான். இந்த மாதிரி ஐயால் அஸ்ஸலா ஐயால் ஃபலா அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் அவர் அதை சொல்லி காட்டுறாரு. தொழுகை உறக்கத்தை விட சிறந்தது, உறக்கத்தை விட சிறந்தது என்று தொழுகையில் இருக்குது. நீ உன்னோட வாழ்க்கைக்கு கொண்டு வா என்றாரு, வாழ்க்கைக்கு கொண்டு வா, சிறந்தது தூக்கத்தை விட என்றாரு. இதை வந்து பாங்குல சொல்லணும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறாரு, இகாமத்துல சொல்றாங்க. நம்ம ஆக்கள் வித்திர் குனூத்தை வந்து சுபோ குனூத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி இவங்க சுபோல வந்து பாங்குல உள்ள அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் இகாமத்துக்கு கொண்டு வர்றாங்க. இவருக்கு கண்ணு விளங்குது இல்ல, ரொம்ப தள்ளாத வயசுக்கு போன காலத்துல, வயோதிபம் அடைஞ்ச காலம். இவர் சொல்றாரு, உடனே என்ன வெளியேற்றி இந்த பிதுவத் செய்யக்கூடிய பள்ளிவாசல் இருந்து, எப்படி இந்த பிதுவத் அனாச்சாரம் நடக்கின்ற பள்ளிவாசலை விட்டு என்னை வெளியேற்றி விடுங்கள், ஈக்க மாட்டேன்றாங்க. சொல்லி திருத்தி மெல்ல நைசா போய் அவங்களோட இருந்து ஒண்டாக இருந்து அவங்களோட தலையை தடாவி 10ஓட 11 மாறி நாங்க திருத்தோம். இந்த பேச்சுக்களை இடமில்ல மார்க்கத்துல. வஸ்தாபிமா தூமர் தயவு தாட்சியங்களா அடிச்சு நுறக்கணும், மார்க்கத்தை சுன்னத்தை நிலைநாட்டணும், இதான் மார்க்கத்துடைய வலிமை. அதை இப்னு உமர் சொல்றாங்க, வெளியேத்துங்க, இந்த பள்ளியில தொழவே மாட்டேன்றாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் வந்து ஒரு சபையில் இருக்கிறாரு, அவருக்கு மெசேஜ் ஒன்று வருது, ஒரு கூட்டம் வந்து சேர்ந்து திக்ர் பண்றாங்க, திக்ர் செய்யறாங்க. எப்படி நபி வழியை நிலைநாட்டாங்கன்னு பாருங்க. என்ன திக்ரு? கூட்டமா சேர்ந்து ஒருத்தர் தலைமை தாங்கி சுப்ஹானல்லாஹ் சொல்ல எல்லாரும் சுப்ஹானல்லாஹ், ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ், ஒருத்தர் அல்லாஹ் அக்பர் சொல்ல எல்லாரும் அல்லாஹ் அக்பர், இப்படி சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. செய்தி கேள்விப்படுத்து போறாரு, போயிட்டு என்ன பண்றீங்க? அவங்க சொல்றாங்க, நல்லதை செய்யறோம். நல்லதை தான் செய்றீங்க, நன்மையான காரியங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்றாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அது அப்படியா?
இந்த நன்மையை செய்யறது, நன்மையை என்றதை விட உங்களோட பாவத்தை எண்ணிக்கோங்களே, அதை விட நல்லா இருக்குமே. பாவத்தை எண்ணினா திருந்துவான். இன்றைக்கு இப்படி செஞ்சேன், இன்றைக்கு துரோகம் செஞ்சேன், இன்றைக்கு ஒருத்தனை ஏசினேன், இன்றைக்கு வந்து செக்கை வந்து ரிட்டர்ன் ஆக்க விட்டேன், இப்படிலாம் வருமே பாவங்கள். இந்த வாக்குறுதி மீறினேன், லேட்டா வந்தேன், இந்த மாதிரி சில பாவங்கள் செஞ்சிருப்போம். இதை எண்ணிக்கொண்டா திருத்தம் நடக்கும். நீ நன்மையை ஏண்டா எண்ணுறாய்? கூட்டமா சேர்ந்த எண்ணத்துக்கு யார் வழிகாட்டினா? இதோ நபி தோழர்கள் உயிரோடு இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய ஆடைகள் இன்னும் கிழியவில்லை, அவர்கள் அணிந்த ஆடைகள் கிழியவில்லை, பயன்படுத்திய பாத்திரங்கள் உடையவில்லை. அதுக்குள்ள மார்க்கத்தை மாத்திட்டீங்களான்னு கேட்கிறாரு. அதுக்குள்ள மாத்தமா? நீங்கள் தான் வழிகட்ட அந்த கூட்டம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு கூட்டம் வருவார்கள், யக்ரவுனல் குர்ஆன், குர்ஆனை நல்லா தான் ஓதுவாங்க, ஆனா லா யுஜாவிசு அன் தராத்திஹிம், அவங்களோட தொண்டக்குழியை தாண்டாது, உள்ளத்தால சிந்திக்காத வழிகட்ட கூட்டம் தோன்றுவார்கள். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவார்கள். எப்படி ஒரு அம்பு வில்லிருந்து வேகமாக வெளியேறுமோ அதே போன்று இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவார்கள். அம்பு வில்லை நோக்கி தானா திரும்பாத வரைக்கும் இஸ்லாத்துக்கு வரவே மாட்டாங்க. அந்த வழிகட்ட பிரிவுகள் நீங்கள் தான் என்று நான் கருதுகிறேன் என்று பச்சையா போட்டு உடைச்சாங்க சபையில. மஜ்லிஸே திக்ரு மஜ்லிஸே, பிறகு திருத்துவம் என்றது இல்ல. இன்னைக்கு தரீக்காக்கல்ல ஹல்கா ஹல்கா என்று சொல்லி இருட்டு திக்ரு, அந்த திக்ரு, இந்த திக்ரு, டான்ஸ் கூத்தெல்லாம் நடக்குது. அந்த திக்ரு செஞ்ச உடனே இந்த அவுலியாக்கள் எல்லாம் அந்த ஓதின ராத்திபுகள் எடுத்து மறுமையில வந்து துண்டு தந்தைகளை பாஸ் பண்ணுவாங்களா? கள்ள போலி ஆலிம்கள் சொல்லி கொடுக்குறாங்க, மக்களை ஏமாத்துறாங்க. இதுக்கெல்லாம் மார்க்கத்தில் போட்டு உடைச்சாங்க நபி தோழர்கள். பிதுஅத்தை செய்யாதே, அனாச்சாரத்தை செய்யாதே, நபி வழியை நிலைநாட்டுன்னு சொல்லி சண்டை பிடிச்சாங்க. அந்த ஹதீஸ்ல அடையாளம் என்னன்னு கேட்கிறாங்க. யார சொல்லலாம்? ரசூலா சொல்லும் போது இந்த ஹதீஸ், ரசூலா சொன்ன ஹதீஸ் தான் இப்னு மசூத் எடுத்து காட்டுறாரு. ரசூலாவே இந்த ஹதீஸை சொல்லும் போது நபி தோழர்கள் அவங்களோட அடையாளம் என்ன? அடையாளமா தொந்தி விழுந்திருக்கும், தொப்பை போட்டு இருக்கும். கவனமா இருந்துங்க, தொப்பு விழுந்தா எல்லாருக்கும் விழத்த ஆரம்பிக்கும். நமக்கு லைட்டா போட தான் செய்யுது, எல்லாத்துக்கும் விழுது. இந்த தொப்பை விழுந்திருந்தா அது வழிகேட்டுக்கு அடையாளமா போயிடும். இந்த தொப்பை விழுந்து உருண்டு பிறண்டு கொண்டிருக்கிற கூட்டம் யாரென்று சொன்னா விளங்கும், பேரை சொல்ல தேவையில்லை சபையில, யாரென்று விளங்கும். அதே மாதிரி இன்னொரு அடையாளம் சொல்றாங்க, மொட்டை அடிக்கிறது மார்க்கமா பார்ப்பாங்க. இப்ப மொட்டை அடிச்சுக்கிறவங்க பயப்படாதீங்க, மார்க்கமா நினைச்சு மொட்டை அடிக்க கூடாது. மொட்டை வந்து அங்க இருந்தாலும் பிரச்சனை, இங்க இருந்தாலும் பிரச்சனை. அந்த சமுதாயத்தில் மொட்டையிலையும் பிரச்சனை, இந்த சமுதாயத்தில் மொட்டையிலையும் பிரச்சனை தான் எங்களுக்கு பெய்யும். அந்த மொட்டை அடிக்கிறத மார்க்கமா பார்ப்பாங்க அப்படி என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் மட்டும் அவங்களை அடைந்தால், நான் அவர்களை அடைந்தால் அல்லாஹ் தஆலா ஆது சமுதாயத்தை அழிச்சு போட்ட மாதிரி இவங்க ஒவ்வொருத்தரையும் அழிச்சு போடுவேன் என்றாங்க. அதனால தான் நபி தோழர்கள் ஆவேசமா நின்றாங்க. பிதுஅத்தை கண்டா எச்சரிச்சாங்க, தடுத்து நிறுத்தினாங்க. ஒரு செய்தி பாருங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பள்ளிவாசல்ல மழை பெய்யுது, அதிகமா மழை பெய்யுது. மழை பெய்யுற நேரத்தில் அவர் முஅத்தினுக்கு சொல்றாரு, ஒரு அறிவிப்பு செய்யுங்க, ஹய்யால் அஸ்ஸலா ஹய்யால் அல் ஃபலான்னு கூப்பிடாம, அது கூப்பிட்டா பள்ளிக்கு வரணும் என்ற அர்த்தம். அந்த வார்த்தைக்கு பதிலா அஸ்ஸலாத்து ஃபீ ரிஹாலிக்கும், உங்களுடைய வீடுகளில் தொழுகையை நடத்தி கொள்ளுங்கள், அப்படி அறிவிப்பு செய்யுங்க சொல்றாங்க. எல்லாம் வந்து அந்த பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் இப்படி புதுனமா பாக்குறாங்க. என்ன வீட்டுல தொழ சொல்லவா? வீட்டுல தொழுறது என்னமோ இடி விடுற விஷயமா பார்ப்பாங்க. ஜமாத்தோண்டு உருப்படியா இருந்து ஒருத்தன் வந்து ஜமாத்துக்கு வரலன்ட்டு அது வேற தவறு. ஆனா பிதுஅத்து நடக்குது அல்லது ஷிர்க் நடக்குது, இமாம பின்பற்ற முடியாம இருக்குது. பிதுஅத் இமாம கூட பின்பற்றது அனுமதி தான், கட்டாயம் கிடையாது. விரும்பினா பின்பற்றாம இருக்கலாம், அது யாரும் தப்பு சொல்ல முடியாது. சுன்னத்தை எதிர்பார்த்ததுனால ஜமாத்துடைய நன்மையும் கிடைச்சிரும். இப்படி இருக்குது. அப்ப வந்து பள்ளி வாசல்ல வந்து இமாம் ஜமாத் ஒழுங்கா இருந்தா வரணும், இல்லாட்டி வீட்டுல தொழுறது மார்க்கம் தடுக்கல. இமாம் ஜமாத் ஒழுங்கா இருந்தும் பள்ளி வாசலுக்கு வராட்டி தான் தப்பா போகும். இப்ப இது என்ன, இமாம் ஜமாத் கரெக்டா தான் இருக்குது, ஆனா மழை பெய்யுது, அடமழை, பள்ளிக்கு வர முடியல, சிரமமாயிக்குது. அப்ப பாங்கல் என்ன சொல்லணும்? அஸ்ஸலாத்து ஃபீ ரிஹாலிக்கும். இன்னொரு ஹதீஸ்ல வருது, சல்லு ஃபீ புயூத்திக்கும், உங்களோட வீடுகள்ல தொழுதுக்கோங்க அப்படின்னு அறிவிக்கணும். இதை சொன்னோன்னு எல்லாரும் புதுனம் பண்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எல்லாரும் புதுனம் பண்ணட்டும், இவங்க புதுனமா பாக்குறதுனால நபி வழியை விட்டுற முடியாது அப்படின்றாங்க. நீங்க புதுனமா பாப்பீங்க, அதுக்காக நபி வழியை விட்டுருவோமா? அதை விட முடியாது. இப்ப நாங்க மழை காலத்துல வக்த வந்து சேர்த்து தொழுவோம், மக்ரிபை இஷாவை. அப்போ ஒரு 10 பேர் வந்து விமர்சனம் செஞ்சுட்டு போவாங்க, என்ன இது பக்த சேர்த்து சொல்றாங்க, பக்த சேர்த்து நபி வழியில் உள்ளது. ஆனா நடத்துறவங்க என்ன செய்யணும் வேண்டாம், அறிவிப்பு செய்யணும். அறிவிக்காம திடீரென்று வந்து சேர்த்து தொழுந்தா, இஷாக்கு பயான் இருக்குது, அன்னைக்கு மழை பெஞ்சிருச்சு,
மாரிபுக்கு வந்து சேர்த்து தொழுதா இஷா பயானுக்கு ஆள் வருமா? அப்ப இஷா பயான் நடத்தலுமா? அது ஒரு திட்டம் இருக்குது, சொல்லணும். இப்படி மழை பெஞ்சா நாங்க வந்து வளமையோட வச்சிருக்கிறோம், என்னது சேர்த்து தொழுந்துருவோம். கடுமையான மழை பெஞ்சிச்சேன்டா நீங்க வந்து மரிபோட வந்து தொழுந்து கொள்ள பாருங்க, இல்லையா இஷா இங்க நேரத்தோட தொழுந்துருவோம், அப்ப நீங்க வீட்டிலே தொழ வேண்டி வரும். இந்த மெசேஜை சொல்லி நபி வழியை நிலைநாட்டுறோம். அப்ப நபி தோழர்கள் எப்படி பார்த்தாங்கடா, நபி வழியை நிலைநாட்டுறது பார்த்தாங்களே தவிர அவங்க வந்து யாரு விமர்சிப்பாங்க, யாரு ஏசுவாங்க, யாரு கதைப்பாங்கன்றத பார்க்கல. அதுக்காக நபி தோழர்கள் நிறைய போராடி இருக்கிறாங்க, சண்டை பிடிச்சிருக்கிறாங்க, ஆட்சியாளர் கொலரை பிடிச்சு இழுத்து இருக்கிறாங்க, சண்டை பிடிச்சு நபி வழியை நிலைநாட்டியவர்கள் நபி தோழர்கள். ஆனால் நபி தோழர்களை பின்பற்ற முடியாது. நபி தோழர்கள் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல. அவர்களை பின்பற்றுவது வஹியை பின்பற்றுவதற்கு மாற்றம் செய்வதாக அமையும். அது ஷிர்கான காரியம். யார் வஹி அல்லாததை பின்பற்றுவார்களோ அவங்க வந்து பாவம் செய்யறாங்க. வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், யார் அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பு வழங்கவில்லையோ ஃபவுலாயிக ஹுமுல் காஃபிரூன், அவர்கள் காஃபிர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். மார்க்கத்துல உலக நடைமுறையில எல்லாத்திலையும் அல்லாஹ் ரசூல் சொன்னதை வச்சு தான் தீர்ப்பு வழங்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் சொல்லாததை வைத்து தீர்ப்பு வழங்கினால் காஃபிர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எனவே சஹாபாக்களை பின்பற்றோம் என்ற பேர்ல வஹியை மறுத்துவிடக் கூடாது, வஹியை பின்பற்ற வேண்டும். இன்னைக்கு சலஃபு கும்பல்கள் என்ன செய்யறாங்கடா, சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்ற பேர்ல எவ்வளவு சஹாபாக்களை பின்பற்றதும் இல்ல. அவங்க கண்டனின்ற இமாம் லாலக்காண்டுவான். யாருக்கு தெரிந்த லாலக்காவை தெரிஞ்சு என்ன செய்ய போறோம்? எத்தனையோ 1000 பேர் இருந்துட்டு போவான். ஒவ்வொரு இமாம் பத்துவா கொடுத்துக்கிறாங்க. கேட்டா சலஃபு சாலிகள், நல்லடியார்கள், முன்னோர்கள் என்று சொல்லி கண்டனின்ற பெயர்களை சொல்லி பத்துவா சொல்லுவான். சுய இன்பத்துக்கு பத்துவா கொடுத்து இருக்கிறாங்க சலஃபு இமாம்கள். இப்ப செய்யுங்க எல்லாரும் சேர்ந்து சுய இன்பம் பத்துவா எடுத்து செய்வீங்களா? செய்யறவங்க தான் இந்த சலஃபை என்ன செய்யறான், ஆதரிக்கிறான். அப்ப இந்த மாதிரி முத்துவா திருமணத்தை ஆதரிச்சிருக்கிறாங்க, அதை செய்வீங்களா? அப்ப இது எல்லாமே தப்பு, தவறு. அடிமைகள் இருக்காங்க, வேலைக்கு போவாங்களே அடிமைகள் மிடில் ஈஸ்டுக்கு. இப்ப கிட்டத்துல வந்த சில அறிஞர்கள் கூட இந்த அடிமைகள் வந்து இந்த அடிமைகளா வேலை செய்யறவங்க, வேலைக்காரிகள் போவாங்களே மிடில் ஈஸ்ட்ல ஹவுஸ்மேட், இவங்க எல்லாம் அடிமைகளுக்கு சமம், அவங்களோடு உடலுறவு கொள்ளலாம் என்றெல்லாம் பத்துவா கொடுத்துக்கலாம். அதான் அவன் அநியாயமா நாசமா போறான். இங்க பிரச்சனை வருது, நாட்டுக்கும் பிரச்சனை, சமுதாயத்துக்கும் பிரச்சனை. இந்த மாதிரி மானக்கேடான விஷயத்துக்கு எவனாவது இமாமோட தொங்கி கொண்டு வேற சொல்லி செய்ய பார்ப்பான். இப்ப வழிகேட்டை ஆதரிக்கக்கூடியவர்கள் தான் சலஃபு சஹாபான்னு போவாங்க. நாங்க சஹாபாவை மதிக்கிறோம். சஹாபாக்களுடைய இடத்துக்கு யாரும் வரையலாது, அவங்கள போல யாருமே இல்லை. அவங்க தான் சிறந்த மக்கள். அவங்களோட தியாகத்துக்கு எங்கட தியாகம் ஒன்றும் நிக்காது. எந்த பெரிய அறிஞர் தியாகம் செஞ்சாலும் சரி நிக்கவே நிக்காது. ஆனால் அவங்களை பின்பற்ற முடியாதுங்க. பின்பற்ற நாங்க அல்லாஹ்வுடைய கட்டளைய, ரசூலுடைய வாழ்க்கை வழிமுறை, இதை தாண்டி 3வது 4வது 5வது எந்த ஒரு அடிப்படையும் பின்பற்ற முடியாது என்பது இஸ்லாத்துடைய ஒரு அடிப்படை கொள்கை என்பதை புரிய வைத்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் குர்ஆனை நேசித்த நபித்தோழர்கள் குர்ஆன் விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற செய்தியை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். வாஹிரு தவானா.